நான் ஒரே ஒரு சாட்சி மட்டும் சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பாருங்கள், வேலூர்னு ஒரு ஏரியா இருக்குது தெரியுமா? வேலூர்னு ஒரு ஊர் இருக்குது. என்னோடய ஊழியத்தின் ஆரம்பத்தில் எனக்கு வேலூர் எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்போ எனக்கு கூட ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பிரதர் வாங்க ஒருத்தங்களுக்காக ஜெபிக்கணும், வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், சரிக்கா போகலாம் அப்படின்னு சொன்னேன். என்னக்கா பிரச்சனை அவங்களுக்கும் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க திடீர்னு சூசைட் அட்டன் பண்ணிட்டாங்க. வேறு யாரும் என்னோட தங்கச்சி தான் சூசைட் அட்டன் பண்ணிட்டா, முழுசாக எரிஞ்சிட்டா, ஃபுல்லாக பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக்கிட்டா, பயங்கரமாக எரிஞ்சு போச்சு. டாக்டரு பாசிபிளே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 98% ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஒரு 2% தான் கொஞ்சம் அப்படியே உடம்பு அப்படியே இருக்குது. மற்றபடி வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சாமி என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னாங்க. அப்படியாக்கா, சரி வாங்க போகலாம் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ நாங்கள் கிளம்பி போகிறோம், ட்ரெயினில் உட்காந்து போகிறோம். போய் முடிச்சதுக்கப்புறம் அங்கே போகிறேன், அந்த ஹாஸ்பிட்டல் என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போகும்போது என்ன கேட்குறாங்க, நீங்கள் யாருன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஒரு பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். கையில் ஒரு பைபிள் எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ சொன்னாங்க, இதெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகாதீங்க, அவங்கள வேறு மாதிரி நாங்கள் ரெடி பண்ணுறோன்னு சொல்லி அந்த ஐசியூக்குள்ளே கூப்பிட்டு போகும்போது என்னை ஃபுல்லாக என்ன ஒரு டாக்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. என்னையும் ஃபுல்லாக ஒரு ஒயிட் கலரில் ஃபுல் ட்ரெஸ்ஸை போட்டு, என் செருப்புக்கு மேலே ஒரு மாதிரி கவரெல்லாம் போட்டு பயங்கரமாக ஒரு செட்டப் பண்ணி என்னை உள்ளே கொண்டு போனாங்க. அப்போ நான் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த ரூம்குள்ளே போகிறேன். ஒரே ஸ்மெல். ஏன்னா எரிஞ்சு போனவங்க பல பேர் அந்த இடத்துல இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போதே பயமாக இருந்துச்சு. இப்படிலாம் இருக்குது அந்த உலகத்துலன்னு அப்போ தான் நான் பார்த்தேன். நம்ம எதுவும் நினைக்கிறோம், நம்ம நியூஸில் பார்க்குறது இல்லை, நியூஸில் கூட பார்த்தா கூட 1-2 தான் பார்க்குறோம். ஆனால் அன்றைக்கி அங்கே போய் பார்க்குறேன், அப்படியே லைனாக படுக்க வச்சுருந்தாங்க. ஆமாம், நான் போனது ஒரு சிஎம்சி ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க, ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான். பல லட்சங்கள் செலவாகும் அங்கே போய் பார்க்கணுன்னா. ஆமாம், அந்த இடத்துல அப்படிப்பட்ட இடத்துல வச்சுருந்தாங்க. இந்த பொண்ணை ஒரு தனியாக ஒரு ரூமில் வச்சுருந்தாங்க. அப்போ இந்த தூண் இருக்குல்ல, இந்த பில்லர் அந்த வச்சுருக்கிறாங்கல்ல, அங்கே தான் அந்த பொண்ணு இருக்கிறான்னா நான் இங்கே நிற்கிறேன். சொல்லிட்டாங்க, நீங்கள் கிட்டே போகக்கூடாது, உங்கள் மேலே இருக்க சில இதெல்லாம் இன்ஃபெக்ட் ஆகிடும். நான் சொன்னேன், இப்படி கவுன் மாதிரி போட்டிருக்கேன், இதுக்கப்புறமா இன்ஃபெக்ட் ஆகுமான்னு. கண்டிப்பாக ஆகும், டெஃபினட்டாக ஆகும். இதுக்கு ஒரு சேஃப்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிஸ்டன்ஸில் இருங்கன்னு சொன்னாங்க. நான் உடனே டிஸ்டன்ஸ்லேயே இருந்தேன். அப்போது அந்த பொண்ணுடைய பேர் சொல்லி நான் கூப்பிட்டேன். அப்போ ரெஸ்பாண்ட் பண்ணால் அவளால் என்னை பார்க்க முடியல, அவளுக்கு கண்ணெலாம் மங்கிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி இந்த ஒன்றுமே இல்லை அவளுக்கு. நான் பார்க்கும்போது அவளுக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப இப்படி தான் பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக எரிஞ்சிருக்கிறேன். எனக்கே ரிசல்ட் தெரிஞ்சிச்சு அவள் என்ன ஆக போகிறான்ட்டு. டாக்டர்லாம் சொல்ல தேவையில்லை. அல்லேலூயா. சில நேரங்களில் சில காரியத்தை பார்த்து நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். இது என்ன பண்ண, நமக்கு இது நடக்கவே நடக்காது. அது மாதிரி எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் எனக்குள்ள ஒரு விசுவாசம், இல்லை கர்த்தர் அற்புதத்தை செய்வார் சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிவிட்டு நான் சொன்னேன், உனக்கு அந்த அக்கா ஏதாவது சொல்லிக் கொடுத்தாங்களா கேட்டேன். ஆமாம், எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. என்ன சொல்லிக் கொடுத்தாங்கன்னு கேட்டேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுங்கள், எல்லாம் சரியாயிடும்னு சொல்லி கொடுத்தாங்கண்ணே அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், இப்போ அந்த இயேசுவின் ரத்தம் ஜெயத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டுக்க, இதுக்கப்புறம் வாயை திறந்து இயேசுன்னு மட்டும் சொல்லு, வேறு எதுவுமே சொல்லாத அப்படின்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? இயேசுன்னு மட்டும் சொல்லு, வேற எதையுமே சொல்லாத, வேற இயேசு ரத்தம் ஜெயமே வேண்டாம், இயேசுன்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இரு. ஏன்னா அது நல்லாவே தெரியுது, இன்னும் மேபி கொஞ்ச நேரம் தான். அல்லேலூயா, இன்னும் கொஞ்ச நேரம் தான். அப்போ நான் சொன்னேன், இயேசுன்னு மட்டும் சொல்லு, வேற எதுவும் சொல்லாத சொல்லிட்டு வெளியே வந்தேன். அந்த ஃபேமிலி எல்லாம் என்னை ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போனாங்க. அவங்க ஒரு பெரிய லாபி இருந்துச்சு. அந்த லாபியில் எல்லாம் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். பாருங்க, அந்த லாபினா ஒரு லாட்ஜ் மாதிரி வச்சுக்கோங்க, லாட்ஜ், அதோடைய ரிசப்ஷன் இருந்துச்சு. அங்கே தான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். ஜெபிக்க என்ன நடக்குதுன்னா, பிசாசெல்லாம் பிடிச்சி ஆட ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகிட்டு, நான் என்னடா இது லாபிக்குள்ளே இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ரிசப்ஷன்ஸ்லாம் எழுந்து பார்க்குறான். ஐயா என்ன நடக்குதுங்க அப்படின்றான். என் கூட நான் ஒரு டீமாக போயிருந்தேன். அப்புறம் அவங்கெல்லாம் போய் பேசி அப்புறம் இங்கே எல்லாம் ஜெபிக்க ஆரம்பித்தோம். கர்த்தர் பயங்கரமான காரியத்தை, பயங்கர வெளிப்பாடுகளை எங்கள் நாட்களில் கர்த்தர் கொடுத்தாரு. ஏன் இப்படி நடந்துச்சு, எதனால் இப்படி ஆச்சு, கர்த்தர் கொடுத்தாரு. டக்குன்னு எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது என் வாயிலிருந்து என்ன மீறி ஒரு வார்த்தை வருது, உங்கள் பொண்ணு ஜீவனோட வருவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், என்னை மீறி அந்த வார்த்தையை வாயிலிருந்து வந்துடுச்சு. அப்போது அந்த அந்த பொண்ணுடைய தகப்பனார் ஒரு பெரிய ஒரு பண்ணையார், திருப்பத்தூரில் ஒரு பெரிய ஒரு கிராமத்துடைய ஊர் தலைவர் அவர் தான். அவர் கேட்டு தான் எல்லாத்தையும் பண்ணாங்க. ஒரு பெரிய பணக்காரர் அவர். அப்போ நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன், தைரியமாக அப்படி சொல்லிட்டோமே, கர்த்தர் செய்வாரா? நிச்சயமாக கர்த்தர் செய்வார். இப்போ எனக்குள்ள விசுவாசம் கூட என் கூட சில பேர் வந்தானுங்க பாருங்க, அவனெல்லாம் கேட்குறாங்க, என்னன்னா தைரியமாக சொல்லிட்டீங்க, பாசிபிளே இல்லைன்றீங்க, எப்படி? இல்லைடா, கர்த்தர் செய்வார். அப்போ ஐயா என்ன கேட்குறாரு, ஐயா எல்லாம் ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வந்தீங்க, பேசிங்க, ஜெபிச்சிங்க, எல்லாம் ஓகே, சந்தோஷம், கரெக்டாக சொன்னீங்க, எல்லாமே எந்த மாற்றமும் இல்லை, உண்மையாகவே என் பொண்ணு வந்துடுவாளான்னு கேட்டார். சரி, 100% உங்கள் பொண்ணு வந்துடும், சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். ட்ரெயின் ஏறி நான் கிளம்பி சென்னை ரீச் ஆகிறேன். ரீச் ஆகி எல்லாம் அவங்க வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போன உடனே ஃபோன் கால் வருது, அவள் இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஒரு பெரிய சண்டாங்க, பெரிய ரகலை நடக்குது. என்னை கூட்டிகிட்டு போன அக்காவை போட்டு அடித்து தோலை உரிச்சிட்டாங்க. செம்ம அடி. இயேசுன்னு சொல்லி என்ன ஏமாத்துறீங்களான்னு சொல்லி சரியான அடி. அந்த அக்கா எனக்கு ஃபோன் பண்ணி ஒரே அழுக, சாம் இது மாதிரி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப அழுக. அப்புறம் சொன்ன, அக்கா ஒன்றும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் இன்னும் அற்புதம் செய்வாருன்னு. எப்படி தான் சாமி, உனக்கு புரியுதா புரியலையா? அவள் செத்துட்டா, அவளை
அவளை நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். அவளை ஃப்ரீசரில் வச்சிருக்கிறாங்க. நான் சொன்னாக்கா எதில் வேணால் வச்சுட்டு போங்கக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் இன்னும் அற்புதம் செய்வார். ஆமென். தெரிஞ்சோ தெரியாமல் என் வாயை திறந்து நான் திடீர்னு என்ன பண்ணிட்டேன், அந்த வார்த்தையை நான் சொல்லிட்டேன். ஆனால் அது நானாக சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் இல்லை, ஆண்டவர் வந்து இறங்கி சொன்ன மாதிரி இருந்துச்சு. நிச்சயமாக அவன் மறிக்கல மாட்டா, இது ஏதோ கர்த்தர் பெரிய சாட்சியை அவரை மாற்ற போகிறாரு, பொறுமையாக இருக்கு காண. சாம், நீ ஏதோ சொல்கிற, எனக்கு ஒன்று அடி வாங்கினது நான், அடி வாங்கினது யாரு, உதரெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கு, நீ ஈஸியாக அதை சொல்லிட்டா, என் இடத்துல இருந்து பாரு சாம், கர்த்தர் அற்புதத்தை நிச்சயமாக செய்வாருக்கா அப்படின்னு. அவங்க இவன் பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினச்சி ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. பாருங்க, நான் ஏதோ பொய்யெல்லாம் சொல்ல, நிஜமாக நடந்த ஒரு சம்பவம் தான். உடனே முடிஞ்சிடுச்சு. உடனே விடிய காலில் நான் மறுபடியும் ஃபோன் அடிக்கிறேன். ஒரு 2:30-3 மணிக்கு எனக்கு தூக்கமே வரல, உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். உடனே நான் ஃபோன் அடித்து கேட்டாக்கா, என்னக்கா எல்லாரும் அங்கே எப்படி? அப்படியே இருக்குது சாம், எல்லாரும் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க, சொந்தக்காரங்களாம் வந்துட்டு இருக்கிறாங்க, ஒரு ஒருத்தராக வராங்க, எப்போ எடுக்கலான்னு இருக்காங்க, மறுநாள் சாயங்காலம் தான் எடுக்க போகிறாங்க. அப்படியாக்கா, சரி ஓகே. ஏன் சாம், ஏன் இப்போ திடீர்னு ஃபோன் பண்ணாங்க? இல்லைக்கா, திடீர்னு ஏஞ்சிட்டாலும் கேட்குறேன், எப்போ நான் ஃபோனை வச்சுறேன்னு வச்சுட்டாங்க. பாருங்க, ஊழியத்துடைய ஆரம்ப காலம். நான் அப்போ ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது. இப்போ இருக்கிற இந்த ஊழியத்தை அனுபவம் கூட அப்போ கிடையாது. வசனம் கூட எனக்கு ஏவும் தெரியாது, பியும் தெரியாது. அப்படி இருந்தேன் நான். ஆனால் எனக்குள்ள ஒரு விசுவாசம் மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு. சும்மா நம்ம வாயில இருந்து வார்த்தை வரலையே, கர்த்தர் சொன்னார்னா அப்போ என்ன பண்ணுவார்? நிச்சயமாக கர்த்தர் ஆண்டு சொன்னார், வார்த்தை ஒன்று வெறுமை என்ன பண்ணாதான். அப்போ கர்த்தர் ஒரு வார்த்தை அனுப்பி இருக்கிறார்ல, நம்ம தைரியமாக இருப்போம்னு சொன்னால் ரொம்ப தைரியமாக இருந்தேன். காலையில் ஆக அந்த தைரியம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு எனக்கு. ஏன்னா 4:30 என்ன பண்ண போகிறாங்க, அவளை எடுக்க போகிறாங்க. ஸோ தைரியம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறையுது. கொஞ்ச நேரம் கழித்து காலையில் ஆகிடுச்சு. நான் அப்புறம் என்ன பண்ணேன், வீட்டிலேருந்து ஜெபிச்சா கர்த்தர் கேட்க மாட்டாரு. என்ன பண்ணோம், என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு, ஒரு பையன் வீட்டுக்கு போனேன், அவன் வீட்டுக்கு போனேன். அங்கே போயிட்டு ஃபுல்லாக ஜெபம் பண்ணுறேன். அவனும் கொஞ்ச நேரம் இருந்தான். அப்புறம் நானும் அவனை சேர்ந்து ஜெபிச்சோம். இப்படியே போய்கிட்டே இருக்குது. கரெக்டாக ஒரு 1:30 மணி ஆச்சு. மறுபடியும் ஃபோன் அடிச்சு கேட்டாக்கா, என்னக்கா நிலவரம்? அவ்வளோதான், எல்லாம் பாடலாம் கட்டியாச்சு. அடுத்து என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். 4:30 மணிக்கெலாம் ஃப்ரீசர் பாக்ஸ் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. அடுத்து கடற்கடன்னு எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க, அவ்வளோதான் அப்படின்னாங்க. அப்படியாக்கா, எங்கக்கா என்ன பண்ண போகிறாங்கன்னா, வீட்டுக்கு பின்னாடியே அடக்கம் பண்ண போகிறாங்க. இப்படி எல்லாத்தையும் பேசுகிறாங்க. அப்போ நான் சொன்னேன், அக்கா ரொம்ப ரொம்ப கஷ்டம், அந்த குழியை நீங்கள் என்ன பண்ணீங்க, தேவையில்லாமல் தோண்டிட்டீங்க, எப்போ நான் ஃபோனை வச்சுறேன்னு வச்சுட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் பேசவே இல்லை. கரெக்டாக ஒரு 4:30 இருக்கும். 4:30க்கு ஃபோன் பண்ணாங்க. 4:30க்கு ஃபோன் பண்ணி அந்த அக்கா கடைசி என்ற சொன்ன ஒரு காரியம், சாம் நான் தான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ரீசர் பாக்ஸை ஆஃப் பண்ண போகிறேன், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு சாம். நல்ல வேளை நீ வரல, நீ வந்திருந்தனா என்ன ஆயிருக்குன்னே தெரியாது, உன்னை அடித்து உரிச்சிருப்பாங்க, பெரிய விஷயம், பெரிய கலவரமே ஆயிருக்கும். ஆனால் பரவாயில்ல, கர்த்தர் ஏதோ திட்டம் வச்சிருக்காரு சாம், அதனால் நீ போய் ரெஸ்ட் எடு, நீ போய் என்ன பண்ணு, ரெஸ்ட் எடு, நீ ஜெபத்தில் ஸ்டாப் பண்ணி நீ போய் ரெஸ்ட் எடு. நான் சொன்னேன், இல்லைக்கா நான் ஜெபிக்கிறேன் இப்பயும். எப்பா முடிஞ்சிச்சுப்பா, அவ்வளோதான், இப்போ எடுத்துகிட்டு போக போகிறோம், அடக்கம் பண்ண போகிறோம், அவ்வளோதான், நான் ஜெபிக்கிறேன், அமைதியாக மட்டும் இருங்கன்னு. கரெக்டாக 4:30க்கு அவங்க போய் இந்த சுவிட்சில் கை வைக்கலான்னு போகிறாங்க. டமால்னு ஒரு சத்தம். நான் லைனில் தான் இருக்கிறேன். அப்போது நான் லைன்லேயே இருக்கிறேன். அந்த சத்தம் எனக்கும் ஃபோனில் நல்ல சத்தம் கேட்குது. கேட்டவுடனே சுற்றி இருக்கவங்களாம் கத்துறாங்க, பயங்கரமாக அலறாங்க, பயங்கரமான சத்தம், பயங்கரமான ஆக்ரோஷமான சத்தம். இந்த அக்கா அந்த சத்தத்தில் பயந்து ஃபோனை கீழே போட்டு உடச்சிருச்சு. நான் திருப்பி மறுபடியும் கூப்பிட்டுட்டே இருக்கிறேன். சுவிட்ச் ஆஃப் எனக்கு அடிவயிரெலாம் கலக்குது, செம்மடி வாங்குது போல அக்கா. இப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எலும்பு என்ன பண்ணுறாங்க, எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க போல. உண்மையாக அப்படி தான் நினச்சிட்டேன். எனக்கு வந்த பயம் இருக்குது, எப்படியாவது கிளம்பி போகலான்னு பார்த்தா அந்த ஊரும் தெரியாது, அந்த ஊர் அட்ரஸும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ரொம்ப ரொம்ப கலக்கமாயிடுச்சு எனக்கு. ஐயோ என்ன, என் கூட இருக்கிற பசங்கள்லாம் சொல்கிறேன், ஐயோ என்னன்னு தெரியல, நம்மளால இந்த அக்கா வேறு அடி வாங்குது. ஆனால் எனக்கு நான் சும்மா சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு நான் அந்த பசங்கிட்ட ஆர்கியூ பண்ணுறேன். இல்லை, கர்த்தர் என்கிட்ட தெளிவாக பேசினாரு, அப்போ எப்படி கர்த்தர் கை விடுவார் அப்படின்னு பேசிட்டு கரெக்டாக ஒரு 5 மணிக்குள்ளே அதுக்குள்ளே தான் இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு 5-10 நிமிஷம் தான் இருக்கும் 5 மணி ஆகுறது. அதே கரெக்டாக அந்த அக்கா கால் பண்ணாங்க. அக்கா என்னக்கா ஆச்சு, என்னக்கா இவ்வளோ நேரம், ஏக்கா ஃபோன் எடுக்கல, என்ன ஆச்சுக்கா, ஏன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் போயிடுச்சு, அடிச்சிட்டாங்களாக்கா, ரொம்ப சாரிக்கா அப்படின்னு நான் அழுகிறேன். இப்போ சாரிக்கா, என்னால் தான் நீங்கள் ரொம்ப அடி வாங்கிட்டீங்க, சாரிக்கா அப்படின்றேன். சாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு வார்த்தை, அந்த பொண்ணுடைய பேரை சொல்லி சொன்னாங்க, அப்போ உயிரோடு வந்துட்டா அப்படின்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் உன்னை என்னமோ நினச்சேன், இப்போ உயிரோடு வந்துட்டா அப்படின்னாங்க. ஏங்கா என்னக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, நீ லைனில் இருந்துகிட்டே இருந்தேன், நான் கரெக்டாக சுவிட்ச் ஆஃப் எல்லாம் பண்ணேன், டம்முன்னு ஒரு சத்தம் வந்துச்சு. நான் நினச்சேன் நம்ம ஏதோ கை வைக்க போகிற நேரத்தில் அங்கே ஏதோ பாக்ஸ் எதை வெடிச்சிருச்சுன்னு நினச்சேன். பார்த்தா செத்து போனவ எழுந்து டபால்னு அந்த இடத்துல அடிச்சுட்டு கிடந்தா. அவள் தலை அந்த கண்ணாடியில் பட்டு சரியான ஒரு சத்தம். சுற்றி இருக்கவன் எல்லாம் தெரிச்சுக்கிட்டு ஓடிட்டான், பேய் வந்துடுச்சுன்ட்டு. அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அந்த பொண்ணுடைய தகப்பனார் வேகமாக போய் அந்த கிளிப்பெல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த கண்ணாடி எடுத்தாராம். எடுத்த உடனே இவருக்கு ஒரு பயங்கரமான ஷாக். என்ன தெரியுமா, அவள் வாயிலேருந்து ஒரு சத்தம் வந்துக்கிட்டே இருந்துச்சான். என்னமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமென். ஒரே ஒரு வார்த்தை தான் வந்துட்டே இருந்துச்சான், இயேசு இயேசு.
இயேசு இயேசு இயேசு. பாருங்க, அந்த கிராமத்தையே கர்த்தர், அன்னைக்கு அந்த கிராமத்தில் அத்தனை பேர் அங்க இருந்தாங்க. ஆமென். அந்த கிராமத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வந்தார். பாருங்க, அப்ப நான் ஒரு சாதாரண ஒரு ஆளு, ஒரு சாதாரண ஒரு சின்ன பையன், ஊழியத்துடைய ஆரம்பத்தில் தான் இருக்கிறேன். ஆனா என்னுடைய ஒரு சாதாரண விசுவாசம் நேரம் ஆக 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 எனக்குள்ள அந்த விசுவாசமும் குறைஞ்சிக்கிட்டே வருது. நான் ரொம்ப ஃபீல் பண்றேன், ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்றேன். சே, எனக்காக அந்த அக்கா நம்ம நாங்கள் அடி வாங்கிட்டாங்களே நான் சொன்ன வார்த்தையினால. ஆனா எனக்குள்ள வருது, இல்ல இல்ல ஆண்டவர் தான் அந்த வார்த்தையை சொன்னாரு. எனக்குள்ள அப்படி ஒரு, ஆனா பாருங்க, வாக்கு உரைத்தவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் சொன்னவர், அவரை செய்து முடிக்காம என்ன பண்ண மாட்டார், திரும்பவே அவர் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வெறுமையா திரும்பாதுன்னு சொன்னது போல. ஆமென். அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட்டார். நான் இன்னைக்கு அதை நான் நினைச்சு பார்க்குறேன். இன்னைக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆமென். அந்த ஒரு என்கவுண்டர், அந்த ஒரு காரியம் என்னோட என்டையர் லைஃபையே மாற்றி போட்டுச்சு. ஆமென். எங்கெங்கேயோ யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இவங்க ஜெபிச்சாங்க செத்தவங்க எழுப்பிட்டாங்க, இவங்க ஜெபிச்சாங்க. அது நமக்கு நடக்கும்போது எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. ஆமென். பாருங்க, நான் ஜெபித்தனால் நடந்துச்சுன்னா சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னோட ஜெபம் அப்போ எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியும். நான் எவ்வளோ வீக்கான ஆளுன்னு எனக்கு தெரியும். நான் எவ்வளோ பலவீனமானவன் எனக்கு தெரியும். ஆனால் இந்த பலவீனமானவன் ஜெபித்த ஜெபத்தையே கர்த்தர் கேட்டார்னா, இந்த ராத்திரி வேளையில் வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிற ஆமென் உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்காம எப்படி இருப்பார் நினைக்கிறீங்க? ஆமென். ஒரு விளையாட்டுத்தனமா இருந்த ஒரு சின்ன பையனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவன் ரொம்ப கொளுத்திக்கிட்டு அவன் செத்துட்டான். அவ்வளோதான், அவன் சாப்டரே க்ளோஸ். ஒரு ராத்திரியிலிருந்து பகல் மறுநாள் வரைக்கும் ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவளையே கர்த்தர் உயிரோடு கூட எழுப்புவார் அப்படின்னு சொன்னா, நம்ம அவ்வளோ மோசமான சிச்சுவேஷன்லாம் இல்லை சார். இன்னைக்கு நீங்கள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்திருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் பதில் தருகிறவராக இருக்க போகிறாரு. ஆமாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் ஆமென் திருமண தடையை இன்னைக்கு உடைப்பார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். கர்த்தர் இன்னைக்கு சிலதை மாற்ற தான் வந்திருக்கிறார். ஆமென். பாருங்க, ஐயா முன்னாடியே சொன்ன மாதிரி 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இல்லை என்ன பண்ணுறா, இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொடுறா. இங்கே இயேசு அவளுக்கு அற்புதம் செய்யணும்லாம் வரல. ஆனால் யார் இங்கே முந்திக்கிட்டா? ஆமென். அவள் தான் முந்திக்கிட்டா. இயேசுடைய பிளானில் அவளுக்கு ஒரு விடுதலை தரணுன்ற திட்டமே இல்லை. அந்த ஸ்கெடியூலில் அவர் போடவே இல்லை. இன்றைக்கி அவளை பார்க்கணுன்னே அவளுக்கு இல்லவே இல்லை. ஆனால் பாருங்கள், கர்த்தர் இன்னைக்கு மேபி இங்கே இருக்கிற சிலரோடு கூட கர்த்தர் பேசணும்னு சொல்லி ஆமென் திட்டமிட்டு இருக்கலாம். இன்னைக்கு இங்கே இருக்கிற சிலரோடு கூட கர்த்தர் சில வெளிப்பாடுகளை தரணும்னு சொல்லி திட்டமிட்டு இருக்கலாம். ஆமென். இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு உங்களுக்கு பிளானே இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை கூப்பிடணும்னு கூட அவர் நினச்சி கூட பார்த்துருக்காம இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒன்றே மட்டும் சொல்ல முடியும், நீங்கள் முந்திரி கூடத்தனமாக வந்து ஆண்டுடைய வார்த்தையை கிராப் பண்ணி ரிசீவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்காக ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். ஆமென். பாருங்கள், நான் இதுக்கு முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்டு நான் வந்த புதுசில் இப்படி நான் செய்கிற மாதிரி ஊழியெல்லாம் இப்போ கிடையாது. ஆரம்ப கால ஊழியத்தில் எனக்கு அநேக தீர்க்கதரிசிகளை தெரியும். ஸோ அப்போ சில தீர்க்கதரிசன கூட்டங்களுக்கு போகும் பொழுது அங்கே ஒரு மூலையிலேயே உட்காந்துருப்பேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் உட்காந்தா யாரும் நம்மளை கூப்பிட்டு யாரும் தீர்க்கதரிசனமே சொல்கிறது இல்லை. அதனால் என்ன பண்ணுறது, லாஸ்ட்டில் உட்காந்துருது. அப்போ யாரும் கூப்பிடுவாங்க, அப்பயும் கூப்பிட்றது இல்லை. சைடில் உட்காந்து பார்க்கலான்னு சைடில் உட்காந்து பார்த்தாச்சு, அப்பயும் என்ன பண்ணுறது இல்லை, யாரும் நம்மளை கூப்பிடுறது இல்லை. எங்கெல்லாமோ உட்காந்து பார்த்தாச்சு, தரையில் உட்காந்து பார்த்தாச்சு, என்னென்னமோ செஞ்சு பார்த்தாச்சு, ஒரு அற்புதமும் நடக்கவே இல்லை. யாரும் என்ன பேர் சொல்லியும் கூப்பிடலை, ஒன்றும் நடக்கவே இல்லை. பாருங்கள், அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? ஒவ்வொரு நாளும் வீட்டிலேருந்து கிளம்பும் பொழுது பாருங்கள், ரூம்லேருந்து கிளம்பும்போது நான் ஒரு வரையும் ஜெபிக்கும் போது ஆண்டவரே இன்னைக்கு என்ன பண்ணுங்கள், என்னோட கூட பேசுங்க. நான் எதிர்பார்க்கறதுலாம் ஒரே ஒரு வார்த்தை தான் மட்டும், ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் பேசுங்கப்பா, நான் இன்றைக்கி சரியாயிடுவேன், என் வாழ்க்கை மாறிடும், நான் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கிற ஆண்டவரே, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற, ரொம்ப பாரத்தில் இருக்கிற, ஒரே ஒரு வார்த்தை அந்த தேவ மனுஷன் வாயிலேருந்து என்ன பண்ணணும், வரணும் அப்படின்னு சொல்லி நல்லா உபவாசம் ஜெபிச்சுட்டு போவேன். அந்த ஊழியக்காரங்க வருவாங்க, எல்லாரையும் கூப்பிடுவாங்க. நம்ப மாட்டீங்க, ஒரு சம்பவம் நடந்துச்சு. எனக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பிரதரை கூப்பிட்டு அவர் என்ன பண்ணார், ஜெபம் பண்ணார். நான் நினச்சேன் அடுத்து நம்ம தான் பரபான்னு, அவ்வளோதான், வந்த வேகத்திலே போயிட்டார். எனக்கு வந்த அபிஷேகம் வேகத்திலே போயிடுச்சு. பாருங்க, அப்பதான் நான் ஒரு சீக்கிரத்தை புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட பேசுறாரோ இல்லையோ, நான் என்ன பண்ண தெரியுமா, இப்போ அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல ஆமாம் இந்த பெதஸ்தா கொலை மாதிரி இப்போ என்ன பண்ணி அவனை நான் எகிரி குதிச்சு தான் ஆகணும். என்னால் முடியுதோ இல்லையோ, மேபி என்னுடைய துக்கம் என்னை போட்டு அடைச்சிருக்கலாம், என்னை போட்டு வாட்டி வதச்சிருக்கலாம். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணி ஆகணும் தெரியுமா, எகிரி குதிச்சு ஆகணும். ஆமென். இங்கே நான் சும்மா உட்காந்துட்டு வந்துட்டு போனால் எனக்கு காலதாமதம் தான் இருக்குதே தவிர்த்து ஒரு அற்புதத்தை என் வாழ்க்கையில் நான் பார்க்கவே முடியறதில்ல.
ஒரு அதிசயத்தை என் வாழ்க்கையை நான் பார்க்கவே முடியறது. நான் யோசிச்சு பார்த்தேன், வருஷ கணக்கில் இப்படி எவ்வளோ கூட்டங்கள் போகிறோம், எவ்வளோ பணத்தை செலவு பண்ணுறோமே, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்றாங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்றாங்க, போகிறோம் காசை கொடுத்து போய் போய் உட்காடுறோம், ஆனால் ஒன்றுமே ஒரு வார்த்தையும் கிடைக்கல. எத்தனையோ நாட்கள் வெறுமையாக திரும்பி இருக்கிறேன். ஆமென். அதுக்கு மேலே ஒரு ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டேன். அவர் என்ன தேடி வராரோ இல்லையோ, இப்போ நான் என்ன பண்ணணும், பிடிச்ச அவர் இழுத்தே ஆகணும் இப்போ நான். ஆமென். பாருங்க, இன்னைக்கு ராத்திரி வேளையில் நம்ம பிடிச்சி இழுக்க போகிறோம் ஆண்டவரை. ஆமென். எனக்கு இன்னைக்கு அற்புதம் செய்து தான் என்ன பண்ணணும், யாக்கோபு சொல்றான்ல, தொடை சந்தை பிடிச்சி என்ன சொல்றான், நீர் என்ன ஆசீர்வதிக்காதபடியே நம்மள என்ன பண்ண மாட்டேன். பாருங்க, நமக்கு இந்த வசனம் எல்லாம் நல்லா தெரியுது, ஆனால் நம்ம என்ன பண்றது இல்லை. விசுவாசமா காத்து இருக்கிறது, ஜெபிக்கிறதுக்கு இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவனுடைய வார்த்தையை வாசிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பைபிளை திறந்தாலே கொட்டாய் தான் வருது. எந்த ஆவி வருதோ இல்லையோ, கொட்டாய் நல்லா வருது. ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னே அல்லேலூயான்றபடி எங்கேயோ போயிடுறோம் நம்ம. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு தெரியல. எனக்கு முன்னாடி அந்த அனுபவம்லாம் இருந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. கண்டிப்பாக இங்கே இருக்க பலருக்கு அந்த அனுபவம் இருக்கும். ஏன்னா அது ஒரு பெரிய பெரிய வெளிப்பாடு இப்போ நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஆமென். பாருங்க, பரலோகத்துலேருந்து வந்துருச்சு இந்த வார்த்தை எனக்கு இப்போ. அதனால தான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. பாருங்க, அப்படி கிடையாது. கர்த்தர் உங்களை முன்குறிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே பிசாசு உங்களை ஜெபிக்க விட மாட்டான். பிசாசு உங்களை உபவாசிக்க விட மாட்டான். ஆமென். பிசாசு உங்களை அவரை துதிக்க விடவே மாட்டான். இந்த வேதத்தை கையில் எடுக்கவே அது அங்கேயே தான் இருக்கும். சர்ச்சுக்கு போகும்போது கூட நம்ம மறந்துடுவோம் பைபிள், தெரியுமா? உண்மையா சர்ச்சுக்கு போகும்போது கூட நம்ம என்ன பண்ணிடுவோம், பைபிளை மறந்துடுவோம், ரொம்ப மறந்துடுவோம். அப்புறம் யாராவது ஒருத்தர் நமக்கு சொல்லணும், இல்லை யாராவது ஞாபகப்படி. எத்தனை பேர் சர்ச்சில் பைபிளை விட்டுட்டு போயிருக்கீங்க? கை தூக்க வேண்டாம், யோசித்து பாருங்க. வரும்போது பைபிளோட வந்திருப்போம், போகும்பொழுது எல்லாம் அப்படியே கதை பேசிகிட்டே இருப்போம் இல்லையா, மறந்து அப்படியே போயிடுவோம். பாருங்க, ஆண்டவருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அவர் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவத்தை கொடுப்பாரு. ஆமென். நீ ஒரு 10 நிமிஷம் ஆண்டவருக்காக ஜெபிச்ச, ஆண்டவர் சமுதிர காத்திருந்த அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறேன், நித்தியமாக கர்த்தர் நடத்துகிற அபிஷேகத்தை உங்களை கொண்டு வந்து இறக்குவார். நான் சொல்கிறது, அவரும் 10 நிமிஷத்தெல்லாம் தர மாட்டார் சார். ஆமென். நம்ம ஆண்டவர் அவ்வளோ நல்லவர். ஆமென். உன்னை கர்த்தர் எப்படி ரட்சிப்பில் நடத்துனான்னு யோசித்து பாரு. உன்னை எப்படி கர்த்தர் கொண்டு வந்தாருன்னு நினச்சி பாருங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை யோசித்து பாருங்க. நியாயாதிபதியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். ஆமாம், எல்லாரும் எடுத்துக்கலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 11ஆம் வசனத்தை யாராவது எனக்காக வாசிங்களேன். ம் 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 ம். பாருங்க, அந்த இடத்துல ஒரு வசனத்தை பார்க்கிறோம். தேவன் ஒரு தேவதூதன் என்ன பண்றாரு, கிதியோனுக்கு முன்னாடி அனுப்புறாரு. அனுப்பிட்டு சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் யார் கூட இருக்கிறாரா? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாரு. பாருங்க, கர்த்தர் உங்களை நேசிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்ப்போம் கர்த்தர் இருக்கிறாரா இல்லையான்ட்டு. ஆமென். பாருங்க, ஒரு தேவதூதன் வந்து சொல்றான், கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாரு, பராக்கிரமசாலி கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாருன்னு சொல்றான். இங்க இது ஏதோ ஞாபகப்படுத்துற மாதிரி இல்லை. இங்க நடக்கிற சம்பவத்தை எத்தனை பேருக்கு புரியுது? கிதியோன் கூட ஏற்கனவே ஆண்டவர் என்ன பண்றாரு, இருக்கிறாரு. ஆனா மறுபடியும் அவனுக்கு ஒரு ஞாபகப்படுத்துற விதமாக தேவதூதன் என்ன பண்றாரு, ஆண்டவர் இந்த இடத்துல அனுப்புறாரு. அந்த தேவதூதன் வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை தான் வருது, பராக்கிரமசாலியே கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிங்க கர்த்தர் என் கூட இருக்கிறார்? ஆமென். அதுக்கு அடுத்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் ஆண்டவனே, ஒருவேளை கர்த்தர் என் கூட இருந்தாருன்னா இதெல்லாம் எனக்கு ஏன் நடக்கணும்? இன்னைக்கு பாருங்க, நான் ஆண்டவரை நான் ஏற்றுக்கிட்டேன். இங்கே சர்ச்சில் சொன்னபடி எல்லாம் நான் செஞ்சுட்டேன். இங்கே ஊழியக்காரர் சொல்றாரு, ஏசப்பா உங்க கூட இருக்கார் சிஸ்டர், கவலைப்படாமல் போங்க. நீங்கள் போகும்போது இயேசு உங்களுக்காக வருவார், உங்களுக்காக சண்டை போடுவார், அவர் உங்க கூட தான் இருக்கிறாருன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் திரும்பி போய் பார்த்தா அவர் இருக்கிற மாதிரி தெரியலையே.
தேடி தேடி பார்க்குறோம், காணோம். புலம்பி புலம்பி பார்க்குறோம், நம்ம சொல்றது அவர் கேட்குதா இல்லையானே தெரியல. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உள்ள கர்த்தர் என் கூட இருந்தாருன்னா எனக்கு ஏன் இவ்வளோ நெகட்டிவான இவ்வளோ பிரச்சனை வரணும்? நான் ஏன் கடனில் மாட்டணும்? இன்னைக்கு என் புருஷன் இன்னைக்கு ரட்சிக்கப்படவே மாட்டாரு. நான் என்னைக்கோ சாக வேண்டியது, ஆனால் கர்த்தர் இன்னைக்கு இந்த ஜீவனோட வச்சிருக்கிறாரு. பேசாம நான் செத்தே போயிருக்கலாம்ல அன்னைக்கு. என்னையும் கர்த்தர் இன்னைக்கு ஜீவனோட வைக்கணும். எனக்கு சொந்த வீடுக்காக ஆசைப்படுறேன், சொந்த வீடு கிடைக்க மாட்டேங்குது. இல்லை ஒரு நல்ல வேலைக்காக ஆசைப்படுறேன், ஒரு நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது. என் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை எப்படா மாறும்னு நினைக்கிறேன், ஒரு மாற்றமும் சம்பவிக்க மாட்டேங்குது. ஆனால் ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வரும் பொழுது ஒவ்வொரு முறையும் என் ஊழியக்காரருக்கு நான் கால் பண்ணுவேன். என் ஊழியக்காரர் என்ன சொல்றாரு? சிஸ்டர் கவலைப்படாதீங்க, கர்த்தர். என்னடா இது நமக்கு வந்து சோதனை. ஒவ்வொரு முறையும் கோகுல் பிரதர் கால் பண்ணும்போது என்ன சொல்றாரு? கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாரு, கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாரு. ஆமென். நம்ம திருப்பி எத்தனை பேர் அவரை கேள்வி கேட்டிருப்போம் யோசிச்சு பாருங்க. சில பேர் கேட்டிருக்க மாட்டோம், போனை வச்சுன்னு திட்டிருப்போம் அவரை நல்லா, இல்ல? சில பேர் டக்குன்னு தலையாட்டிட்டாங்க, டக்குன்னு என்னை பார்த்துட்டு இப்படி அமைதியாயிட்டாங்க. சில பேர் அப்படி கேள்வி நம்ம கேட்டிருப்போம்ல, போனை வச்ச உடனே சே இந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணி தான் இருக்கிறான், ஒரே வார்த்தையை தான் சொல்லிட்டு இருக்கிறான், கர்த்தரும் கூட இருக்கிறார், கர்த்தரும் கூட, கர்த்தரும் கூட இருக்கிறார். சிலவங்களுக்கு தெரியாது, நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு, உனக்கு கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டாரு. எவ்வளோ சொல்றாரு, நடக்கலையே, வெட்கப்பட்டு தானே இருக்கிறேன். அடி வாங்கிட்டே இருக்கிறோம், விழுந்துகிட்டே இருக்கு, சுமைக்கு மேல சுமை வந்துகிட்டே இருக்கு, ஒண்ணுமே மாறலையே. பாருங்க, கீதியோன்னு கேட்டான், யாரை பார்த்து தெரியுமா? தேவதூதனை பார்த்து. இன்னைக்கு நீங்களும் ஒரு தேவதூதன் இங்க வந்து நின்னா என்ன பண்ணிருப்போம், என்ன செஞ்சிருப்போம்? யோசிச்சு பாருங்க. பயந்து நடுங்கி மரியாதை போல என்ன பண்ணிருப்போம்? குப்புற விழுந்திருப்போம். ஆனா இவன் எவ்வளவு தைரியமா சொல்றான். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ள அவ்வளோ பாரம், அவனுக்குள்ள அவ்வளோ கஷ்டம். சே, கர்த்தர் எங்களை மீதியான கைக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. சே, கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்றியே தேவதூதனே, சூப்பரா சொல்ற. எப்படி சொல்ற? சூப்பரா சொல்ற. ஆனா என்னை சுத்தி எதுவும் பேதுரு சொல்றான்ல, ஆண்டவரே ராமுழுவதும் என்ன பண்ண, நான் ஒண்ணுமே கிடைக்கல ஆண்டவரே. பகல்ல ஜெபம் பண்ணுன்றாங்க, ஜெபம் பண்றேன். உபவாசம் இருந்து ஜெபிங்கன்றாங்க, உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன். 21 நாள் 40 நாள்ன்றாங்க. என்ன சிஸ்டர் நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. நமக்காக வேற ஒருத்தன் செலவு பண்றான். இப்ப நம்ம டூர் போறோம்னு வச்சுக்கோங்க, இங்கே வெளியே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்காக வேற ஒருத்தன் செலவு பண்ணுவான். அப்ப நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, என்ன பிரதர்? நம்மளால எதுவுமே செய்ய முடியல. வாழ்க்கையில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போக முடியாத அளவுக்கு பிசாசு என்ன தெரியுமா பண்ணிட்டான்? இன்னைக்கு பலவித தடையை கொண்டு வந்து வச்சுட்டான். ஆனா வாரம் என்ன பண்ணுவோம்? சபைக்கு வருவோம். பாருங்க, ஐயா சொன்ன மாதிரி ஒரு லேடி 18 வருஷமா சபைக்கு வரா, கொஞ்சம் கூட நிமிர முடியாம சபைக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறா. பாருங்க, இயேசு அந்த சபைக்கு அன்னைக்கு போறாரு, அன்னைக்கு அவளுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலையும் தராரு. அப்ப அந்த 18 வருஷம் ஒவ்வொரு முறையும் அவன் சபைக்கு வரும்போது எப்படி வந்திருப்பா? ஆரம்பத்தில் வரும்பொழுது ஒரு அற்புதம் நடக்கும்னு வந்திருப்பா. நாள் போக 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 கோகுல் சும்மா கூப்பிட்டே இருக்கிறாருப்பா. பார்க்கும் போதெல்லாம் என்ன பண்றாரு? கூப்பிட்டே இருக்கிறாரு. அதனால என்ன பண்ணலாம்? அவருக்காக போயிட்டு கம்முன்னு போய் தூங்கிட்டு பொறுமையா என்ன பண்ணலாம்? வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை முடிச்சுட்டு கிளம்பி போலாம். அப்படித்தானே? பாருங்க, நான் இப்படி பொறுமையா பேசுற ஒரு ஆள் கிடையாது. ஆமென். நான் ஏன் நான் இவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, உங்களை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறாரு. ஆமென். இன்னைக்கு ராத்திரி வேலையில கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறாரு. நீங்க வந்த வண்ணமாக திரும்பி போக போறது இல்லை. அல்லேலூயா. பாருங்க, யாரெல்லாம் இன்னைக்கு என்ன ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேனே, எனக்கு இன்னும் ஒரு அற்புதம் நடக்கவே இல்லையே, இன்னும் எத்தனை வருஷம் நான் காத்திருக்க போகிறேன். இப்போதான் அற்புதம் நடந்த மாதிரி இருக்கும் டக்குன்னு நமக்கு. இப்போதான் ஏதோ பணம் கிரெடிட் ஆன மாதிரி இருக்கும், அடுத்த செகண்ட் எங்க போகணும்னே தெரியாது. இந்த பணம் இப்பதான் வந்துச்சு பிரதர், டக்குன்னு எங்க போச்சுன்னு தெரியல பிரதர். பாக்கெட்ல தான் வச்சுதான் காசை காணும், வீட்டில் இது மேலே வச்சிருந்தா அது மேலே வச்சிருந்தானா காசை காணும். யார் இதுக்கு பெருமை? அவர் எடுத்துட்டு போயிருப்பாரோ, அவர் எதனா செஞ்சிருப்பாரோ. பாருங்க, நம்ம எதை தொட்டாலும் வாய்க்க மாட்டேங்குது, எதை செய்யணும்னு நினைச்சாலும் அது உருப்படவே மாட்டேங்குது. இல்லை, இன்னைக்கு முன்னெல்லாம் நமக்கு ஈஸியாக ரொம்ப லோன்லாம் ஈஸியாக கிடைச்சிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு லோன் கூட கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் இப்படி ஜெபம் பண்ணாரு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் இப்படி ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணார்? ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கீங்க நல்லா தெரியும், ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு முறை என் ஜெபத்தை நான் வேற மாதிரி பண்ணலான்னு இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னாராம்.
சொன்னே அவருக்கு மனசில் ஒரு பீஸ் கிடச்சோடனே என்ன பண்ணுறாரு, ஒரு ஜபத்தை பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, பிசாசே நான் காசுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன், ஆண்டவர் கேட்டு கேட்டு தர மாதிரி தெரில, நீ என்ன பண்ணுற, எனக்கு ஒரு நல்ல லோனை வாங்கி தரேன். எனக்கு கண்டிப்பாக லோன் வராது, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன், எனக்கு வேலை செட் ஆகலை. பிஸ்னஸ் பண்ணணும் ஐடியாவில் இருக்கிற, வேலை செட் ஆகலை. அதனால் என்ன பண்ண, எனக்கு ஒரு லோனை மட்டும் வாங்கி கொடுத்துரு. உண்மையாகவே இப்படி ஜெபம் பண்ணாராம். நான் விளையாட சொல்ல, நிஜமாவே இப்படி ஜெபம் பண்ணாராம். இவர் என்ன பண்ணாராம், பேங்க்குக்கு போகலான்னு கிளம்புனாராம் வண்டி எடுத்துட்டு. அவ்வளோதான், ஜெபம் பண்ணியாச்சு. இப்போ பேங்க்குக்கு போனால் என்ன கிடச்சிடும், நமக்கு லோன் கிடச்சிடும். பயங்கர விசுவாசத்தோட போனாராம். போகிற வழியில் திடீர்னு டயரு பஞ்சர் ஆகிடுச்சா. அப்போது சொல்கிறாராம், இது பிசாசு தான் ஏதோ பண்ணுறான். கேட்டது இப்போ யார்கிட்ட லோன் யார்கிட்ட கேட்டார்? இப்போ பஞ்சர் ஆக்குனது யாரு பாருங்க சார். ஒருத்தன் நல்லதும் பண்ணுவான், கெட்டதும் பண்ண மாட்டான் சார். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் என்னைக்குமே பாருங்க நமக்கு நல்லது தான் செய்வார். இன்னைக்கு ஒருவேளை நம்மளோட வாழ்க்கையில் சில கால தாமதங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது ரொம்ப நல்லது. ஆமென். நீண்ட வருஷமா காத்திருக்கிறோம், அது ரொம்ப நல்லது. ஆமென். கர்த்தர் அற்புதம் செய்கிறவராக நம் பக்கத்துல தான் இருக்கிறாரு. ஆமென். வேற எங்கேயோலாம் இல்லை, பக்கத்துல தான் இருக்கிறாரு. பட் சில காலங்களுக்கு கர்த்தர் பொறுமையா இருக்கிறாருன்னா அதுக்கு பெரிய ஒரு காரணம் இருக்கு. அவன் இந்த இடத்துல பார்க்கணும், கிதியோன் சொல்றான், ஒருவேளை உண்மையா கர்த்தர் என் கூட இருந்தாருன்னா எனக்கு ஏன் அந்த பிரச்சனை வரணும், எனக்கு ஏன் அந்த போராட்டம் வரணும், நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், என் குடும்பம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், நான் ஏன் கடன்ல மாட்டணும், ஒருவேளை பணம் இருந்துச்சுன்னா, ஒருவேளை வேலை இருந்துச்சுன்னா நான் ஏன் இப்படி கடன்ல போய் மாட்டுறேன், மாட்டாமலே இருந்துக்கலாமே, என் குடும்பத்தில் ஒரு மாற்றமும் வரலையே, ஒரு சேஞ்ச் நடக்கலையே. பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் ஆமென் தெளிவாய் திட்டம் தெளிவாய் உங்களோடு கூட பேச போகிறாரு. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில உண்மையா சொல்றேன், ஆமென், என்னுடைய சத்தத்தை கேட்டு இன்னைக்கு நீங்க மாறுவீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் இன்றைக்கே செய்வாரு, இப்பொழுதே செய்வாரு. ஆமென். பாருங்க, ஏன் கர்த்தர் மீதியான கைக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருந்தாருன்றது 1வது வசனத்தை வாசிங்களேன். அதுல ஸ்கிரீன்ல போடுறீங்களா தம்பி? பாருங்க, பின்னும் இஸ்ரவேல் என்ன பண்ணாங்களாம், கர்த்தருடைய பார்வைக்கு பாருங்க இங்க என்ன பண்ணாங்களா, கர்த்தருடைய பார்வைக்கு ரொம்ப மோசமானது செஞ்சாங்களா, கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு சம்பவத்தை பண்ணாங்க, கர்த்தருக்கு பிடிக்காத விஷயத்தை பண்ணாங்களா. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரா, அவங்கள 7 வருஷம் மீதியானோட கைக்கு ஒப்பு கொடுத்தாரா. ஒப்பு கொடுத்ததோட விளைவு தான் இப்ப கிதியோன் புலம்பிட்டு இருக்கிறான். ஐயோ எம்மா எம்மா எம்மான்னு உட்கார்ந்து சத்தத்தை கேட்க யாருமே இல்லை. ஆமென். இப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆமென், இதுல 8வது வசனம் இப்படியாக சொல்லுது, கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, இப்ப அந்த இடத்துல அனுப்புறாரு. ஆமென். யாரோ ஒருத்தர் வாசிங்களா 8ல இருந்து. ம் 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 பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்களோ என். இங்க அப்ப கர்த்தருடைய பார்வையில பொல்லாங்கா என்ன தோன்றுச்சா, என்ன இருந்துச்சா, அவர் சொன்னதை இங்க பாருங்க. சில நேரங்கள்ல விபச்சாரமோ வேசித்தனங்களோ இல்ல பெரிய பெரிய திருட்டோ பெரிய பெரிய காரியங்களோ இங்க கர்த்தருடைய பார்வைக்கு என்ன வரலையா. வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுது, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவே இல்லையா. ஆமென். நீ முன்னாடி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தேன்னு யோசித்து பாரு, இப்போ நீ எப்படி இருக்கிறன்னு நினைச்சு பாரு. இந்த சபைக்கு வரும்பொழுதோ இல்லை வேற சில சபைகளுக்கு போயிட்டு நம்ம கூட இங்கே வந்திருப்போம். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, நம்ம ரட்சிக்கப்படும் போது எப்படி இருந்தோம், கர்த்தர் மூலம் கூட எப்படி பேசினாரு, எப்பேற்பட்ட அற்புத அடையாளங்களை செஞ்சாரு. இப்பயும் அந்த மாதிரி இருக்கிறோமா நினைச்சு பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதே அபிஷேகத்தில் இப்போ இருக்கிறோமா, அதே வல்லமை இப்போ இருக்குதா? அப்போ டைம் பார்க்காம முழங்கால் போட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம்ல. இன்னைக்கு அந்த ஜபலாம் எங்கே போச்சு பாருங்க. ரட்சிக்கப்பட்டு வந்த உடனே அந்த ஷபா ரபாலாம் அங்கே அப்படியே அனல் பறக்கும். யாராவது கூட வந்தாங்கன்னா நெருப்பு நம்ம மேலே இந்த தீப்பழம் அப்படியே அவங்களை தொடும். அப்படியே அவ்வளோ ஃபயராக இருப்போம் நம்ம, அவ்வளோ ஃபயராக. என்ன பிரதர், உன் மேலே பெரிய தரிசனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் பிரதர். ஆமென். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆயில் இருக்கா பிரதர்? ஆயில் ஆயில் ஆயில். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உன் மேலே பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென்.
பாரு, இந்த வசனம் சொல்லுது, ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புறாரு அந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துல அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுறது, நான் உன்னை எங்கேருந்து கொண்டு வந்தேன், இப்போ உன்னை எங்கே உட்கார வச்சிருக்கிறேன். ஆமென், ஆமென். ஒரு முன்னோர்களை தெய்வத்தெல்லாம் விட்டு நான் என்ன பண்ண, உன்னை நான் இங்கே கொண்டு வந்தேன். ஆனால் இப்போ நீ எங்கே இருக்கிறன்னு நினச்சி பாரு. ஆமென். பாருங்க, இதை தம்பிக்கு மட்டும் நான் சொல்லலை, இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன். இப்போ நீ எங்கே இருக்கிறன்னு நினச்சி பாரு. ஆமென், ஆமென். ஒரு கல்லுக்கு முன்னாடி, செங்கலுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு இருந்த, மரத்துக்கு முன்னாடி போய் நின்றுட்டு இருந்த, ஆனா இன்னைக்கு ஒரு உயிருள்ள தேவனுக்கு முன்னாடி நிக்கிறியே. ஆமென். இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் தம்பி? தம்பி, உன் மேல கர்த்தர் சாமுவேல் அபிஷேகத்தை வச்சிருக்கிறாராம். ஒரு தீர்க்கதரிசியா மாற போகிற நீ இன்றைக்கு இப்போ உனக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் ஒரு பயங்கரமான அபிஷேகத்தை உன் மேல இறக்குவாரு. ஆமென். உன் காத்திருப்ப கர்த்தர் ஒரு முடிவுக்கு கொண்டு வர போகிறாரு. ஒரு தேவ மனுஷனா கர்த்தர். ஆமென். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எடுத்து பயன்படுத்துறதை நான் பார்க்கிறேன். ஆமென். நீ யாருன்னு தெரியல, முதல் முறை நான் உன்னை பார்க்கிறேன். ஆனால் பார்க்கும்பொழுது கர்த்தர் சொல்றாரு, ஆமென், நான் சாமுவேல் அழைத்தது போல நான் உன்னை அழைக்கிறேன். ஆமென். நான் சாமுவேல் அழைத்தது. ஏன் இந்த காரியத்தை கர்த்தர் பேசுறான்னு தெரியல, ஆனால் சாமுவேலை கர்த்தர் 3 முறை அழைச்சாராம். உன் வாழ்க்கையில கர்த்தர் 3 முறை உன்னை அழைச்சிருக்கிறாரு. வசனம் சொல்லி, நீதிமான் எத்தனை முறை விழுந்தாலும் என்ன பண்ணுவான்? அவன் எழுந்து நிற்பான். கர்த்தர் இப்படி எழுந்து நிற்கணும்னு எதிர்பார்க்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். ஒரு சாமுவேல் அபிஷேகத்தை கர்த்தர் நம்மள வச்சிருக்கிறார் தம்பி. ஆமென். எனக்கு ரொம்ப நேரம் நான் பிரசங்கம் பண்ண கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் இன்னைக்கு அபிஷேகம் பண்ண போகிறேன். அந்த தம்பி யாருன்னு தெரியல, ஆனால் இந்த சபைக்கு ஒரு பெரிய பிள்ளரை கர்த்தர் அவனை நிப்பாட்டுவாரு. ஆமென். ஒரு பெரிய நான் சொல்றேன், அவனை கொண்டு ஒரு கூட்டத்தை, குறிப்பா ஒரு புற ஜாதி குடும்பத்தை அவன் கர்த்தர் சபைக்கு கொண்டு வரதை நான் பார்க்கிறேன். அவன் எந்த இடத்துல அவன் அவமானப்படுத்தப்பட்டானோ அந்த இடத்துல கர்த்தர் அவனை நிப்பாட்டுவார். ஆமென். அவங்க உங்க சர்ச் பிலீவரா? சர்ச் பையன்தான். ஒரு பேரே சாமுவேல் தான். பிரைஸ் காட். ஆமென். நான் சொல்றேன், உன் மேல ஒரு சாமுவேலுக்கான ஒரு பெரிய அபிஷேகத்தை நான் பார்க்கிறேன். தீர்க்கதரிசியா மாற போகிறேன். ஆமென். இன்றைக்கு நான் எப்படி மைக் பிடிச்சி பிரசங்கம் பண்றேனோ, நாள் ஒன்று வரும், உன்னை கர்த்தர் இங்க நிக்க வைப்பாரு. ஆமென். அநேக வாலிபர்களுக்கு முன்னாடி உன்னை நிக்க வைப்பாரு தம்பி. நம்புறியா? நம்புறியா? உன்னை போய் நான் பார்த்துருக்கிறியா? என்னை பேசியிருக்கிறியா? உன் ஃபோன் நம்பர் எனக்கு தெரியுமா? உன் ஊர் எனக்கு தெரியுமா? என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியுமா? பாரு, ஆனால் எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் உன் பக்கத்தில் உட்காந்துருக்கிறார். ஆமென். அவர் இன்னைக்கு உன் தலையெழுத்தை மாற்ற போகிறாரு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்கிறவராக, அவர் அதிசயங்களை நடப்பிக்கிறவராக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில் கொண்டு வர போகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சிஸ்டர், நான் அவருக்காக ஜெபிக்க கர்த்தர் உங்களையும் டச் பண்றதை பார்க்குறேன் சிஸ்டர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரீமாலா தாரா பாரா ஷாட்டாலா பிராட்டாலா. அவன் கர்த்தர் அவங்களையும் தொடர்றாரு. அவன் நான் சொல்றேன், இன்னைக்கு வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுது, ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் என்ன பண்றாராங்க? அனுப்புனாரா? ஆமென். அனுப்பி ஒன்று தான், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் உண்டாகுது. என்ன தெரியுமா? நீங்க என் சொல்ல கீழ்படியாம என்ன பண்ணீங்க? கேட்காம போயிட்டீங்க. என் வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்காம போயிட்டீங்க. ஆமென். ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஏதாவது கீழ்படியாம இருக்குன்னா இன்றைக்கு மாத்திருங்க பிரதர். ஆமென். நீங்க இதுக்கப்புறம் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஏன் தெரியுமா? நீங்க இதுக்கப்புறம் ஒரு தீர்க்கதரிசி. ஆமென், ஆமென். பாருங்க, என் பேர் சாம் ரிச்சர்ட். ஆமென். சாம் அனாயிண்டிங் சாம். ஆமென். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சில லிடியாக்களை கர்த்தர் நீங்க தொட போகிறாரு. ஆமென். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சில காரியங்களை கர்த்தர் மாற்ற போகிறாரு. சிஸ்டர், கர்த்தர் இன்னைக்கு உங்களை தொடதான் சிஸ்டர் போறாரு. நிச்சயமா அற்புதம் நடக்கும். நிச்சயமா அற்புதம் நடக்கும். ஆமென். கர்த்தர் சும்மா ஒரு தீர்க்கதரிசி அனுப்ப மாட்டார். ஆமென். சில காலதாமதத்தை கர்த்தர் உடைக்க போறாரு இன்னைக்கு. இந்த ராத்திரி நான் சொல்லி, இது சாதாரணமான ஒரு ராத்திரி அல்ல, இது ஒரு அசாதாரணமான ராத்திரி பிரதர். நான் சொல்றேன், ஆமென். இங்கிருந்து ஆமென் ஒரு பெரிய சேனையை கர்த்தர் எழுப்புறதை நான் பார்க்கிறேன். ஆமென். ஒரு வாலிப சேனையை கர்த்தர் எழுப்பி அசாதாரணமான காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி கர்த்தர் அனுப்பி சொல்றாரு, நீ எங்க இருந்து வந்தியோ என்ன பண்ண, அதை மறந்து போயிட்ட. நீ எகிப்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தல, எவ்வளவு உபத்திரத்தை அனுபவிச்சுட்டு இருந்த. ஆனா உன்னை என்ன பண்ண, அங்கிருந்து நான் உன்னை காப்பாத்தி கொண்டு வந்தேன். ஆனா இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எங்க? இன்னைக்கு நீ என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லணும், நீ எதையுமே செய்யலையே. கேட்ட ஒரே ஒரு காரணத்தை சொல்றேன், என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் சூழ்நிலை சரியில்லை, என் சூழ்நிலை சரியில்லை, என்னை போட்டு என் சூழ்நிலை நெருக்குது ஆண்டவரே. முன்னாடி அப்படிதானே இருந்துச்சு, அப்பயும் நெருக்க தானே செஞ்சிச்சு. அப்ப தேவனை தேடி ஓடி வந்தாயே.
அப்போ உன் ஊழியக்காரருக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தியே, ஐயோ ஒரு அற்புதம் நடக்குமா, எனக்கு ஒரு அதிசயம் நடக்குமான்னு ஃபோன் அடிச்சுட்டே இருந்தியே. இன்னைக்கு ஏன் ஃபோன் அடிக்கல? இன்னைக்கு ஏன் பாருங்க சொல்ல கேளாம போயிட்டோம். பாருங்க வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுது, ஆண்டவருடைய சொல்ல அவர் கொடுத்த கட்டளைய கீழ்ப்படியாம போனது நிமித்தமாக, அவர் எங்க இருந்து கொண்டு வந்தான்றத மறந்தது நிமித்தமாக கர்த்தர் மீதியான கைக்கு என்ன பண்ணாரா, 7 வருஷம் ஒப்பு கொடுத்திருந்தாராம். ஹல்லேலூயா. பாருங்க இந்த சபையில இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்றேன், நீங்க இந்த பாவத்தை பண்ணீங்க அந்த பாவத்தை பண்ணீங்கன்னு சொல்றதுக்காக நான் வரல. நீங்க ஆண்டவருடைய சொல்லுக்கு மட்டும் கீழ்ப்படிங்க. ஆமென். உங்க வாழ்க்கை வேற லெவல்ல இருக்கும் சார். ஆமென். இங்க இந்த ஊழியக்காரங்க சொல்றாங்க சபைக்கு சீக்கிரமா வாங்க, அதுக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க, அதுக்கான ஆசீர்வாதம் பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு பல நேரங்கள் நம்ம அதை புரிஞ்சுக்கிறது இல்லை, பல நேரம் நம்ம அதை தெரிஞ்சுக்கிறது இல்லை. இதெல்லாம் ஒரு மேட்டரா, சீக்கிரமா ஒரு மேட்டர், இதை கூட கர்த்தர் பார்ப்பார். எஸ் ஆஃப் கோர்ஸ் இதை கர்த்தர் பார்ப்பார். ஹல்லேலூயா. இதை நிச்சயமா கர்த்தர் பார்ப்பார். இந்த சபைக்கு நீங்க வெளி சபையில இருந்து கூட வந்திருக்கலாம், உங்க சபைக்கு போகும்பொழுதும் டைமுக்கு போக பழகுங்க. ஹல்லேலூயா. நீ எந்த அளவுக்கு டைமுக்கு போறியோ கர்த்தர் அப்பதான் டைமுக்கு உனக்கு அற்புதத்தை செய்வார். ஆமென். நான் டிலே ஆனா என் அற்புதமும் டிலே ஆகும். பாருங்க 38 வருஷம் வியாதிப்பட்டு இருக்கிறான், அவனுக்கு அற்புதம் எங்க தெரியுமா இருந்துச்சு? அந்த 38 வருஷமும் பக்கத்திலே தான் இருந்துச்சு. என்ன சிஸ்டர், அற்புதம் எங்கேயும் இல்லை, அற்புதம் பக்கத்துல தான் இருக்குது. தேவதூதன் கலக்கும் பொழுது என்ன பண்ணலாம், இவன் ஃபர்ஸ்ட் எகிரி குதிக்கலாம். ஆனால் 38 வருஷம் அற்புதத்தை பக்கத்திலே வச்சு நான் என்ன பண்றது இல்லை. பாருங்க இந்த பகுதியில் எவ்வளோ சபைகள் இருந்தோம், கர்த்தர் இவ்வளோ அருமையான ஒரு ஆலயத்தை தந்திருக்கிறாரு, அருமையான சபையை தந்திருக்கிறாரு இல்ல. இங்க கர்த்தர் அற்புதம் செய்யும்படிக்கு தான் என்ன பண்ணிருக்காரு, வந்திருக்கிறாரு. பாருங்க ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு என்ன சொன்னாரா, நல்லதுன்னு சொன்னாராம். பாருங்க இந்த சபை இங்க இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆமென். இந்த ஏதேன் இங்க இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆமென். ஏன் தெரியுமா, இங்க அற்புத அடையாளங்கள் நடக்கும். ஆமென். கட்டுகள் விலகி போகும். ஆமென். அதிசயங்கள் நடக்கிறதான இடம் அது. ஆமென். உன் கடன் பிரச்சனை விடுதலை ஆகிற ஒரு இடம் இது. இது சாதாரண ஒரு இடம் அல்ல. ஆமென். எத்தனை பேர் இந்த என்னுடைய சத்தத்தை கேட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்னே மட்டும் நான் சொல்றேன், இன்னைக்கு நீ வெறுமையா போகவே மாட்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ வெறுமையா திரும்பவே மாட்டேன். நீ எப்பேற்பட்ட ஆளாவனா இருந்துட்டு போ, நீ யாராவனா இருந்துட்டு போ, என் இயேசு ஜீவிக்கிறார்ன்றத இந்த ராத்திரி வேளை கர்த்தர் நிரூபிக்க தான் போகிறாரு. ஆமென். வியாதி எத்தனையோ கோயில்களுக்கு எங்கெங்கயோ போகும்பொழுது வியாதியோடு போயிட்டு வியாதியோடு திரும்பி வந்திருக்கலாம். ஆனா இங்க வியாதியோடு வந்துட்டு அந்த வியாதியோடு நீ திரும்பி போக போறதே கிடையாது. ஹல்லேலூயா. சில ஸ்கின் டிசீஸ்களை கர்த்தர் மாத்த போகிறார் இன்னைக்கு. ஆமென். தோல் சம்பந்தப்பட்ட சில வியாதிகள் இந்த ராத்திரி வேளை மறைய போகுது. ஆமென். என்னோட ஆவியானவர் ரொம்ப திட்டமாய் பேசின ஒரு காரியம், தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள். ஆமென். கை வச்சா கட்டி மாதிரி தெரிகிற சில பிரச்சனைகள், ஆமென், இப்பொழுது இந்த ராத்திரி வேளை மாற போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உன் கர்ப்பப்பையில கட்டி இருக்கு, உன் கர்ப்பப்பையில நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாலும் சரி, ஆமென், இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில பரிசுத்த ஆவியானவருடைய பலத்த கரம் உன் மேல வந்து இறங்கும். ஆமென். உன்னை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. திடீர்னு கை வச்சா லைட்டா வலிக்கிற மாதிரியே இருக்கு பிரதர், இப்போ அது சரியா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ உனக்கு சரீரத்தில் அற்புதம் நடந்திருக்கும். பாருங்க இது என்னோட ஸ்டைலே கிடையாது, இது என்னோட மினிஸ்ட்ரி, இப்படி நான் மினிஸ்ட்ரி பண்ணவே மாட்டேன். சில சிஸ்டர்ஸ்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்கலாம் ஏற்கனவே மீட்டிங்லாம் வந்திருக்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ தெரியல, கர்த்தருடைய ஸ்லோ மோஷனில் கொண்டு போகிறாரு. ஆனால் எனக்கு ஒன்றே மட்டும் தெரியும். ஆமென். பகலில் குளிர்ச்சியான வேலையில் தான் ஆண்டவர் என்ன பண்ணாரா, மெல்லி அப்படியே சாஃப்டாக என்ன பண்ணார், கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே இறங்கி வந்தாராம். இன்னைக்கு கூட இந்த இரவு நேரத்தில் ஆமென், இந்த மெல்லிய ஆமென் மெல்லி அப்படியே இந்த எப்படி சொல்கிறது, ஒரு திடீர்னு ஒரு சில்னஸ் உங்கள் மேலே படுறதை பார்ப்பீங்க, திடீர்னு உங்கள் மேலே ஒரு சில உஷ்ணத்தை படுறதை பார்ப்பீங்க. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் இன்னைக்கு உன்னை தொட போறாருன்னு அர்த்தம். ஆமென். பாருங்க என் லைஃப்ல நான் பல சாட்சிகளை பார்த்துருக்கிறேன், பல காரியங்களை பார்த்துருக்கிறேன். நான் ஒரே ஒரு சாட்சி மட்டும் சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பாருங்க வேலூர்னு ஒரு ஏரியா இருக்குது தெரியுமா, வேலூர்னு ஒரு ஊர் இருக்குது. என்னோட ஊழியத்தின் ஆரம்பத்தில் எனக்கு வேலூர் எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்போ எனக்கு கூட ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க பிரதர் வாங்க ஒருத்தங்களுக்காக ஜெபிக்கணும் வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் சரிக்கா போகலாம் அப்படின்னு சொன்னேன். என்னக்கா பிரச்சனை அவங்களுக்கும் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க திடீர்னு சூசைட் அட்டன் பண்ணிட்டாங்க. வேறு யாரும் என்னோட தங்கச்சி தான் சூசைட் அட்டன் பண்ணிட்டா, முழுசாக எரிஞ்சிட்டா, ஃபுல்லாக பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக்கிட்டா, பயங்கரமாக எரிஞ்சு போச்சு. டாக்டரு பாசிபிளே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 98% ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஒரு 2% தான் கொஞ்சம் அப்படியே உடம்பு அப்படியே இருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சாமி என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னாங்க.
அப்படியாக்கா, சரி வாங்க போகலாம், ஜெபிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ நாங்கள் கிளம்பி போகிறோம், ட்ரெயினில் உட்காந்து போகிறோம். போய் முடிச்சதுக்கப்புறம் அங்கே போகிறேன், அந்த ஹாஸ்பிட்டல் என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போகும்போது என்ன கேட்குறாங்க, நீங்கள் யாருன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஒரு பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். கையில் ஒரு பைபிள் எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகாதீங்க, அவங்கள வேறு மாதிரி நாங்கள் ரெடி பண்ணுறோன்னு சொல்லி அந்த ஐசியூக்குள்ளே கூப்பிட்டு போகும்போது என்னை ஃபுல்லாக என்ன ஒரு டாக்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. என்னையும் ஃபுல்லாக ஒரு ஒயிட் கலரில் ஃபுல் ட்ரெஸ்ஸை போட்டு என் செருப்புக்கு மேலே இன்னொரு ஒரு மாதிரி கவரெல்லாம் போட்டு பயங்கரமாக ஒரு செட்டப் பண்ணி என்னை உள்ளே கொண்டு போனாங்க. அப்போ நான் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த ரூம்குள்ளே போகிறேன், ஒரே ஸ்மெல். ஏன்னா எரிஞ்சு போனவங்க பல பேர் அந்த இடத்துல இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போதே பயமாக இருந்துச்சு. இப்படிலாம் இருக்குது அந்த உலகத்துலன்னு அப்போ தான் நான் பார்த்தேன். நம்ம எதுவும் நினைக்கிறோம், நம்ம நியூஸில் பார்க்குறது இல்லை, நியூஸில் கூட பார்த்தா கூட 1-2 தான் பார்க்குறோம். ஆனால் அன்றைக்கி அங்கே போய் பார்க்குறேன், அப்படியே லைனாக படுக்க வச்சுருந்தாங்க. ஆமாம், நான் போனது ஒரு சிஎம்சி ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க, ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான், பல லட்சங்கள் செலவாகும் அங்கே போய் பார்க்கணுன்னா. ஆமாம், அந்த இடத்துல அப்படிப்பட்ட இடத்துல வச்சுருந்தாங்க. இந்த பொண்ணை ஒரு தனியாக ஒரு ரூமில் வச்சுருந்தாங்க. அப்போ இந்த தூண் இருக்குல்ல, இந்த பில்லர் அந்த வச்சுருக்கிறாங்கல்ல, அங்கே தான் அந்த பொண்ணு இருக்கிறான்னா நான் இங்கே நிற்கிறேன். சொல்லிட்டாங்க, நீங்கள் கிட்டே போகக்கூடாது, உங்கள் மேலே இருக்க சில இதெல்லாம் இன்ஃபெக்ட் ஆகிடும். நான் சொன்னேன், இப்படி கவுன் மாதிரி போட்டிருக்கேன், இதுக்கப்புறமா இன்ஃபெக்ட் ஆகுமான்னு. கண்டிப்பாக ஆகும், டெஃபினட்டாக ஆகும். இதுக்கு ஒரு சேஃப்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிஸ்டன்ஸில் இருங்கன்னு சொன்னாங்க. நான் உடனே டிஸ்டன்ஸ்லேயே இருந்தேன். அப்போ அந்த பொண்ணுடைய பேர் சொல்லி நான் கூப்பிட்டேன். அப்போ ரெஸ்பாண்ட் பண்ணா. அவளால் என்னை பார்க்க முடியல, அவளுக்கு கண்ணெலாம் மங்கிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி இந்த ஒன்றுமே இல்லை அவளுக்கு. நான் பார்க்கும்போது அவளுக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப இப்படி தான் பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக எரிஞ்சிருக்கிறேன். எனக்கே ரிசல்ட் தெரிஞ்சிச்சு அவள் என்ன ஆக போகிறான்ட்டு. டாக்டர்லாம் சொல்ல தேவையில்லை. அல்லேலூயா. சில நேரங்களில் சில காரியத்தை பார்த்து நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். இது என்ன பண்ண, நமக்கு இது நடக்கவே நடக்காது. அது மாதிரி எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் எனக்குள்ள ஒரு விசுவாசம், இல்லை கர்த்தர் அற்புதத்தை செய்வார் சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிவிட்டு நான் சொன்னேன், உனக்கு அந்த அக்கா ஏதாவது சொல்லிக் கொடுத்தாங்களா கேட்டேன். ஆமாம், எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. என்ன சொல்லிக் கொடுத்தாங்கன்னு கேட்டேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுங்கள், எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிக் கொடுத்தாங்கண்ணே அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், இப்போ அந்த இயேசுவின் ரத்தம் ஜெயத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டுக்க, இதுக்கப்புறம் வாயை திறந்து இயேசுன்னு மட்டும் சொல்லு, வேறு எதுவுமே சொல்லாத அப்படின்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? இயேசுன்னு மட்டும் சொல்லு, வேற எதையுமே சொல்லாத, வேற இயேசு ரத்தம் ஜெயமே வேண்டாம், இயேசுன்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இரு. ஏன்னா அது நல்லாவே தெரியுது, இன்னும் மேபி கொஞ்ச நேரம் தான். அல்லேலூயா, இன்னும் கொஞ்ச நேரம் தான். அப்போ நான் சொன்னேன், இயேசுன்னு மட்டும் சொல்லு, வேற எதுவும் சொல்லாத சொல்லிட்டு வெளியே வந்தேன். அந்த ஃபேமிலி எல்லாம் என்னை ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அவங்க ஒரு பெரிய லாபி இருந்துச்சு, அந்த லாபியில் எல்லாம் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். பாருங்க, அந்த லாபினா ஒரு லாட்ஜ் மாதிரி வச்சுக்கோங்க, லாட்ஜ், அதோடைய ரிசப்ஷன் இருந்துச்சு. அங்கே தான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். ஜெபிக்க என்ன நடக்குதுன்னா, பிசாசெல்லாம் பிடிச்சி ஆட ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான். என்னடா இது, லாபிக்குள்ளே இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ரிசப்ஷன்ஸ்லாம் எழுந்து பார்க்குறான். ஐயா என்னையா நடக்குதுங்க அப்படின்றான். என் கூட நான் ஒரு டீமாக போயிருந்தேன். அப்புறம் அவங்கெல்லாம் போய் பேசி அப்புறம் இங்கே எல்லாம் ஜெபிக்க ஆரம்பித்தோம். கர்த்தர் பயங்கரமான காரியத்தை, பயங்கர வெளிப்பாடுகளை என் நாட்களில் கர்த்தர் கொடுத்தாரு. ஏன் இப்படி நடந்துச்சு, எதனால் இப்படி ஆச்சு, கர்த்தர் கொடுத்தாரு. டக்குன்னு எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது என் வாயிலிருந்து என்னை மீறி ஒரு வார்த்தை வருது, உங்கள் பொண்ணு ஜீவனோட வருவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், என்னை மீறி அந்த வார்த்தையை வாயிலிருந்து வந்துடுச்சு. அப்போது அந்த பொண்ணுடைய தகப்பனார் ஒரு பெரிய ஒரு பண்ணையார், திருப்பத்தூரில் ஒரு பெரிய ஒரு கிராமத்துடைய ஊர் தலைவர் அவர் தான். அவர் கேட்டு தான் எல்லாத்தையும் பண்ணாங்க. ஒரு பெரிய பணக்காரர் அவர். அப்போ நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன், தைரியமாக அப்படி சொல்லிட்டோமே, கர்த்தர் செய்வாரா? நிச்சயமாக கர்த்தர் செய்வார். இப்போ எனக்குள்ள விசுவாசம் கூட என் கூட சில பேர் வந்தானுங்க பாருங்க, அவனெல்லாம் கேட்குறாங்க, என்னன்னா தைரியமாக சொல்லிட்டீங்க, பாசிபிளே இல்லைன்றீங்க, எப்படி? இல்லைடா, கர்த்தர் செய்வார். அப்போ ஐயா என்ன கேட்குறாரு, ஐயா எல்லாம் ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வந்தீங்க, பேசிங்க, ஜெபிச்சிங்க, எல்லாம் ஓகே, சந்தோஷம், கரெக்டாக சொன்னீங்க, எல்லாமே எந்த மாற்றமும் இல்லை, உண்மையாகவே என் பொண்ணு வந்துடுவாளான்னு கேட்டார். சரி, 100% உங்கள் பொண்ணு வந்துடும், சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். ட்ரெயின் ஏறி நான் கிளம்பி சென்னை ரீச் ஆகிறேன். ரீச் ஆகி எல்லாம் அவங்க வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போன உடனே ஃபோன் கால் வருது, அவள் இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஒரு பெரிய சண்டாங்க, பெரிய ரகலை நடக்குது. என்னை கூட்டிகிட்டு போன அக்காவை போட்டு அடித்து தோலை உரிச்சிட்டாங்க. செம்ம அடி, ஏசுன்னு சொல்லி என்ன ஏமாத்துறீங்களான்னு சொல்லி சரியான அடி. அந்த அக்கா எனக்கு ஃபோன் பண்ணி ஒரே அழுக, சாம் இது மாதிரி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப அழுக. அப்புறம் சொன்ன, அக்கா ஒன்றும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் இன்னும் அற்புதம் செய்வாருன்னு. எப்படி தான் சாமி, உனக்கு புரியுதா புரியலையா? அவள் செத்துட்டா, அவளை நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம், அவளை ஃப்ரீசரில் வச்சிருக்கிறாங்க. நான் சொன்னாக்கா எதில் வேணால் வச்சுட்டு போங்கக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் இன்னும் அற்புதம் செய்வார். ஆமென். தெரிஞ்சோ தெரியாமல் என் வாயை திறந்து நான் திடீர்னு என்ன பண்ணிட்டேன், அந்த வார்த்தையை நான் சொல்லிட்டேன். ஆனால் அது நானாக சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் இல்லை, ஆண்டவர் இறங்கி சொன்ன மாதிரி இருந்துச்சு. நிச்சயமாக அவன் மறிக்கலாம் மாட்டா, இது ஏதோ கர்த்தர் பெரிய சாட்சியை அவரை மாற்ற போகிறாரு, பொறுமையாக இருங்க கான்னு. சாம், நீ ஏதோ சொல்கிற, எனக்கு ஒன்றும் அடி வாங்கினது நான், அடி வாங்கினது யாரு? உதரெல்லாம் கிழிச்சு ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கு, நீ ஈஸியாக அதை சொல்லிட்டா. என் இடத்துல இருந்து பாரு சாம், கர்த்தர் அற்புதத்தை நிச்சயமாக செய்வாருக்கா அப்படின்னு.
அவங்க இவன் பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினச்சி ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. பாருங்க, நான் எதுவும் பொய்யெல்லாம் சொல்ல, நிஜமாக நடந்த ஒரு சம்பவம் தான். உடனே முடிஞ்சிருச்சு. உடனே விடிய காலில் நான் மறுபடியும் ஃபோன் அடிக்கிறேன். ஒரு 2:30-3 மணிக்கு எனக்கு தூக்கமே வரல, உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். உடனே நான் ஃபோன் அடித்து கேட்டேன், அக்கா என்னக்கா எல்லோரும் வராங்க, எப்படி? அப்படியே இருக்குது சாம், எல்லோரும் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க, சொந்தக்காரங்களாம் வந்துட்டு இருக்கிறாங்க, ஒருத்தராக வராங்க, எப்போ எடுக்கலான்னு இருக்காங்க, மறுநாள் சாயங்காலம் தான் எடுக்க போகிறாங்க. அப்படியாக்கா, சரி ஓகே. ஏன் சாமி என்ன ஏன் இப்போ திடீர்னு ஃபோன் பண்ணாங்க? இல்லைக்கா திடீர்னு ஏஞ்சிட்டாலும் கேட்காத, எப்போ நான் ஃபோனை வச்சுறேன்னு வச்சுட்டாங்க. பாருங்க, ஊழியத்துடைய ஆரம்ப காலம். நான் அப்போ ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது. இப்போ இருக்கிற இந்த ஊழியத்தை அனுபவம் கூட அப்போ கிடையாது. வசனம் கூட எனக்கு ஏவும் தெரியாது, பியும் தெரியாது. அப்படி இருந்தேன் நான். ஆனால் எனக்குள்ள ஒரு விசுவாசம் மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு. சும்மா நம்ம வாயிலிருந்து வார்த்தை வரலையே. கர்த்தர் சொன்னார்னா அப்போ என்ன பண்ணுவார்? நிச்சயமாக கர்த்தர் ஆண்டு சொன்னார், வார்த்தை ஒன்றும் வெறுமை என்ன பண்ணாதான். அப்போ கர்த்தர் ஒரு வார்த்தை அனுப்பி இருக்கிறார்ல, நம்ம தைரியமாக இருப்போம்னு சொன்னால் ரொம்ப தைரியமாக இருந்தேன். காலையில் ஆக அந்த தைரியம் லைட்டாக கொஞ்சம் குறைஞ்சிச்சு எனக்கு. ஏன்னா 4:30 என்ன பண்ண போகிறாங்க, அவளை எடுக்க போகிறாங்க. ஸோ தைரியம் எனக்கு கொஞ்சம் குறையுது. கொஞ்ச நேரம் கழித்து காலையில் ஆகிடுச்சு. நான் அப்புறம் என்ன பண்ணேன், வீட்டிலேருந்து ஜெபிச்சா கர்த்தர் கேட்க மாட்டாரு. என்ன பண்ணோம், என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு, ஒரு பையன் வீட்டுக்கு போனேன்னு அவன் வீட்டுக்கு போனேன். அங்கே போயிட்டு ஃபுல்லாக ஜெபம் பண்ணுறேன். அவனும் கொஞ்ச நேரம் இருந்தான். அப்புறம் நானும் அவனை சேர்ந்து ஜெபிச்சோம். இப்படியே போய்கிட்டே இருக்குது. கரெக்டாக ஒரு 1:30 மணி ஆச்சு. மறுபடியும் ஃபோன் அடிச்சு கேட்டாக்கா என்னக்கா நிலவரம்? அவ்வளோதான், எல்லாம் பாடலாம் கட்டியாச்சு. அடுத்து என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். 4:30 மணிக்கெலாம் ஃப்ரீசர் பாக்ஸ் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. அடுத்து கடற்கடன்னு எல்லாத்தையும் முடிச்சிடுவாங்க, அவ்வளோதான் அப்படின்னாங்க. அப்படியாக்கா, எங்கக்கா என்ன பண்ண போகிறாங்கன்னா வீட்டுக்கு பின்னாடியே அடக்கம் பண்ண போகிறாங்க. இப்படி எல்லாத்தையும் பேசுகிறாங்க. அப்போ நான் சொன்னேன், அக்கா ரொம்ப ரொம்ப கஷ்டம், அந்த குழியை நீங்கள் என்ன பண்ணீங்க, தேவையில்லாமல் தோண்டிட்டீங்க. எப்போ நான் ஃபோனை வச்சுறேன்னு வச்சுட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் பேசவே இல்லை. கரெக்டாக ஒரு 4:30 இருக்கும். 4:30க்கு ஃபோன் பண்ணாங்க. 4:30க்கு ஃபோன் பண்ணி அந்த அக்கா கடைசி என்ற சொன்ன ஒரு காரியம், சாம் நான் தான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ரீசர் பாக்ஸை ஆஃப் பண்ண போகிறேன், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு சாம். நல்ல வேளை நீ வரல, நீ வந்திருந்தனா என்ன ஆயிருக்குன்னே தெரியாது, உன்னை அடித்து உரிச்சிருப்பாங்க, பெரிய விஷயம், பெரிய கலவரமே ஆயிருக்கும். ஆனால் பரவாயில்ல, கர்த்தர் ஏதோ திட்டம் வச்சிருக்காரு சாம். அதனால் நீ போய் ரெஸ்ட் எடு, நீ போய் என்ன பண்ணு, ரெஸ்ட் எடு, நீ ஜெபத்தில் ஸ்டாப் பண்ணி நீ போய் ரெஸ்ட் எடு. நான் சொன்னேன், இல்லைக்கா நான் ஜெபிக்கிறேன் இப்பயும். எப்பா முடிஞ்சிச்சுப்பா, அவ்வளோதான், இப்போ எடுத்துகிட்டு போக போகிறோம், அடக்கம் பண்ண போகிறோம், அவ்வளோதான், நான் ஜெபிக்கிறேன், அமைதியாக மட்டும் இருங்கன்னு. கரெக்டாக 4:30 அவங்க போய் இந்த சுவிட்சில் கை வைக்கலான்னு போகிறாங்க. டமால்னு ஒரு சத்தம். நான் லைனில் தான் இருக்கிறேன். அப்போது நான் லைன்லேயே இருக்கிறேன். அந்த சத்தம் எனக்கும் ஃபோனில் நல்ல சத்தம் கேட்குது. கேட்டோடனே சுற்றி இருக்கவங்களாம் கத்துறாங்க, பயங்கரமாக அலறாங்க, பயங்கரமான சத்தம், பயங்கரமான ஆக்ரோஷமான சத்தம். இந்த அக்கா அந்த சத்தத்தில் பயந்து ஃபோனை கீழே போட்டு உடச்சிருச்சு. நான் திருப்பி மறுபடியும் கூப்பிட்டுட்டே இருக்கிறேன். சுவிட்ச் ஆஃப் எனக்கு அடிவயிரெலாம் கலக்குது. செம்மடி வாங்குது போல அக்கா. இப்பாங்க கொஞ்சமாக அந்த எலும்பு என்ன பண்ணுறாங்க, எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க போல. உண்மையாக அப்படி தான் நினச்சிட்டேன். எனக்கு வந்த பயம் இருக்குது, எப்படியாவது கிளம்பி போகலான்னு பார்த்தா அந்த ஊரும் தெரியாது, அந்த ஊர் அட்ரஸும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ரொம்ப ரொம்ப கலக்கமாயிடுச்சு எனக்கு. ஐயோ என்ன, என் கூட இருக்கிற பசங்கள்லாம் சொல்கிறேன், ஐயோ என்னன்னு தெரியல, நம்மளால இந்த அக்கா அடி வாங்குது. ஆனால் எனக்கு நான் சும்மா சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு நான் அங்கே அந்த பசங்கிட்ட ஆர்கியூ பண்ணுறேன். இல்லை, கர்த்தர் என்கிட்ட தெளிவாக பேசினாரு, அப்போ எப்படி கர்த்தர் கை விடுவார் அப்படின்னு பேசினது. கரெக்டாக ஒரு 5 மணிக்குள்ளே அதுக்குள்ளே தான் இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு 5-10 நிமிஷம் தான் இருக்கும் 5 மணி ஆகுறது. அதுலேயும் கரெக்டாக அந்த அக்கா கால் பண்ணாங்க. அக்கா என்னக்கா ஆச்சு, என்னக்கா இவ்வளோ நேரம், ஏக்கா ஃபோன் எடுக்கல, என்ன ஆச்சுக்கா, ஏன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, அடிச்சிட்டாங்களாக்கா, ரொம்ப சாரிக்கா அப்படின்னு நான் அழுகிறேன். இப்போ சாரிக்கா, என்னால் தான் நீங்கள் ரொம்ப அடி வாங்கிட்டீங்க, சாரிக்கா அப்படின்றேன். சாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு வார்த்தை அந்த பொண்ணுடைய பேரை சொல்லி சொன்னாங்க. அப்போ உயிரோடு வந்துட்டா அப்படின்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் உன்னை என்னமோ நினச்சேன், இப்போ உயிரோட வந்துட்டா அப்படின்னாங்க. ஏங்கா என்னக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, நீ லைனில் இருந்துகிட்டே இருந்த, நான் கரெக்டாக சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம் பண்ணேன், டம்முன்னு ஒரு சத்தம் வந்துச்சு. நான் நினச்சேன் நம்ம ஏதோ கை வைக்க போகிற நேரத்தில் அங்கே ஏதோ பாக்ஸ் எதை வெடிச்சிருச்சுன்னு நினச்சேன். பார்த்தா செத்து போனாவ எழுந்து டபால்னு அந்த இடத்துல அடிச்சுட்டு கிடந்தா. அவள் தலை அந்த கண்ணாடியில் பட்டு சரியான ஒரு சத்தம். சுற்றி இருக்கவன் எல்லாம் தெரிச்சுக்கிட்டு ஓடிட்டான், பேய் வந்துடுச்சுட்டு. அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அந்த பொண்ணுடைய தகப்பனார் வேகமாக போய் அந்த கிளிப்பெல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த கண்ணாடி எடுத்தாராம். எடுத்த உடனே இவருக்கு ஒரு பயங்கரமான ஷாக். என்ன தெரியுமா, அவள் வாயிலேருந்து ஒரு சத்தம் வந்துக்கிட்டே இருந்துச்சான். என்னமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமென். ஒரே ஒரு வார்த்தை தான் வந்துட்டே இருந்துச்சான், இயேசு 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 இயேசு. பாருங்க, அந்த கிராமத்தையே கர்த்தர், அன்னைக்கு அந்த கிராமத்தில் அத்தனை பேர் அங்க இருந்தாங்க. ஆமென். அந்த கிராமத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வந்தார். பாருங்க, அப்ப நான் ஒரு சாதாரண ஆளு, ஒரு சாதாரண ஒரு சின்ன பையன், ஊழியத்துடைய ஆரம்பத்தில் தான் இருக்கிறேன். ஆனால் என்னுடைய ஒரு சாதாரண விசுவாசம் நேரம் ஆக 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 எனக்குள்ள அந்த விசுவாசமும் குறைஞ்சிக்கிட்டே வருது. நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். சே, எனக்காக அந்த அக்கா நம்ம நாங்கள் அடி வாங்கிட்டாங்களே நான் சொன்ன வார்த்தையினால. ஆனால் எனக்குள்ளே வருது, இல்லை ஆண்டவர் தான் அந்த வார்த்தையை சொன்னார். எனக்குள்ள
ஆனால் பாருங்க, வாக்கு உரைத்தவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் சொன்னவர், அவரை செய்து முடிக்காம என்ன பண்ண மாட்டார், திரும்பவே அவர் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வெறுமையாக திரும்பாதுன்னு சொன்னது போல. ஆமென். அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட்டார். நான் இன்னைக்கு அதை நான் நினச்சி பார்க்குறேன். இன்னைக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஆமென். அந்த ஒரு என்கவுண்டர், அந்த ஒரு காரியம் என்னோட என்டையர் லைஃபையே மாற்றி போட்டுச்சு. ஆமென். எங்கெங்கேயோ யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இவங்க ஜெபிச்சாங்க செத்தவங்க எழுப்பிட்டாங்க, இவங்க ஜெபிச்சாங்க. அது நமக்கு நடக்கும்போது எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. ஆமென். பாருங்க, நான் ஜெபித்தனால் நடந்துச்சுன்னா சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னோட ஜெபம் இப்போ எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியும். நான் எவ்வளோ வீக்கான ஆளுன்னு எனக்கு தெரியும். நான் எவ்வளோ பலவீனமானவன் எனக்கு தெரியும். ஆனால் இந்த பலவீனமானவன் ஜெபித்த ஜபத்தையே கர்த்தர் கேட்டார்னா, இந்த ராத்திரி வேளையில் வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிற ஆமென் உங்களுடைய ஜபத்தை அவர் கேட்காம எப்படி இருப்பார் நினைக்கிறீங்க? ஆமென். ஒரு விளையாட்டுத்தனமாக இருந்த ஒரு சின்ன பையனுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டு அவன் ரொம்ப கொளுத்திக்கிட்டு அவன் செத்துட்டான். அவ்வளோதான், அவன் சாப்டரே க்ளோஸ். ஒரு ராத்திரியிலிருந்து பகல் மறுநாள் வரைக்கும் ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவளையே கர்த்தர் உயிரோடு கூட எழுப்புவார் அப்படின்னு சொன்னால் நம்ம அவ்வளோ மோசமான சிச்சுவேஷன்லாம் இல்லை சார். ஆமென். மேபி இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கையும் இந்த கால தாமதத்தினால பாருங்க பயங்கரமான சூழ்நிலை நீங்கள் நான் மாட்டிகிட்டு இருக்கலாம். பிரச்சனை எங்கேயும் இல்லை, இங்கே இருக்கு. எத்தனை பேர் அப்படி சொல்லி கேட்டிருக்கீங்க? பிரச்சனை இங்கே வந்துருச்சு பாரு, இங்கே கழுத்தை பிடிக்கிற மாதிரி இருக்கு பாரு பிரச்சனை. நான் சொல்ல இந்த ராத்திரி வேளையில் கழுத்தை பிடிச்சிக்கிற எல்லா கையும் கர்த்தர் உடைப்பார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில் அதை வாய்க்காமலே போகிறது. அதை உடைச்சி தான் என்ன பண்ண போகிறாரு. அவன் பில்லி சூனியத்தையோ மாந்திரிகத்தையோ அதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் உனக்கு பரிபூர்ணமான விடுதலை தரப்போகிறார். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதில் என்ன தெரியுமா? அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியணும். ஆமென். சபையினுடைய மெய்ப்பனுக்கு கீழ்ப்படியணும். சபையில் இருக்கிற ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியணும். ஆமென். நீ கீழ்ப்படிய உன் வாழ்க்கை மாறுறதை நீ பார்ப்ப. ஆமென். சில டிரான்ஸ்ஃபர்மேஷன், சில அற்புத அடையாளம் உன் வாழ்க்கை நடக்கிறது நீ பார்ப்ப. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கக்கூடாதபடிக்கு இருக்கிற தடை என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல் தான். ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வாங்கன்னு தான் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல மூக்கு பிடிக்க சாப்பிட்டு இருந்து உட்கார்ந்துருப்போம். கேட்டா ஐயோ மறந்துட்டு பார்த்துருக்கீங்க நான் ஃபாஸ்டிங் இருக்கிறது என்னவோம். இன்னும் சில பேர் ஃபாஸ்டிங் இருக்கிறத மறக்கிறாங்களோ இல்லையோ, ஃபாஸ்டிங் ப்ரேயரே மறந்துடுறாங்க இன்னைக்கு. ஹல்லேலூயா. நான் இப்பயும் சொல்கிறேன், நான் ஏதேன் சர்ச்சுக்காக மட்டும் பேசலை. இன்னும் நிறைய சபைகள் இருந்து இங்கே சில பேர் வந்திருக்கிறீங்க. உபவாச கூட்டங்களுக்கு சபைக்கு போகிறோமான்னு யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. இன்னும் சில பேர் எல்லாத்துக்கும் போவோம். ஆனால் என்ன நடக்கல தெரியுமா? இன்னைக்கு அற்புதம். அப்போ போனாலும் ஒன்று தான், போகலனாலும் ஒன்று தான் சொல்லி சில பேர் என்ன பண்ணிடுறாங்க நம்ம வீட்டில். பாருங்க, இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான் சார். ஆண்டவர் சொல்றதுக்கு நம்ம கீழ்ப்படியவே இல்லை. ஆமென். ஜெபிக்க சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். நம்ம ஜெபிக்கிறோமான்னு யோசித்து பாருங்க. அவரை துதிக்க சொல்லியிருக்கிற நம்ம துதிக்கிறோமான்னு யோசித்து பாருங்க. அவருடைய வசனத்தை இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாவி. எல்லாருக்கும் நல்ல அந்த வசனம் தெரியுதுங்க. ஆனா பாருங்க நம்ம செய்ய மாட்டேங்கிறோம் இன்னைக்கு. அதை எத்தனை பேர் அதை சொன்னீங்கன்னு கை தூக்க வேண்டாம். சொன்னவங்கெல்லாம் உங்க பைபிளை நீங்களும் நல்லா பார்த்துக்கங்க. பாருங்க, ரட்சிக்கப்படலன்னு சொல்றீங்க. இவங்க ரட்சிக்கப்படல, அவங்க ரட்சிக்கப்படல. உங்க வீட்டுக்கு போங்க, கண்ணாடி முன்னாடி நில்லுங்க. இந்த முகரக்கட்டியே ரட்சிக்கப்பட்டுடுச்சுன்னா கண்டிப்பா அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்கன்னு சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த முகரக்கட்டி நீயே ரட்சிக்கப்பட்டிய எப்படி தெரியலையே. அதே மாதிரி தான் என்ன பண்ண அவனும் நிச்சயமா அற்புதம் நடக்கும் சார். நிச்சயமா அற்புதம் நடக்கும். நம்ம ஆண்டவர் அற்புதம் செய்யாதவர்களாம் இல்லை. அவன் ஐயா பாடல பிரசன்னம், தேவ பிரசன்னம். அவன் தேவ பிரசன்னம் இறங்கி வரும் பொழுது எல்லா பர்வதங்களையும் என்ன பண்ணுமா, அது மெழுகு போல உருக செய்யுமா. அப்ப இந்த பிரசன்னம் இறங்கணும் அப்படின்னு சொன்னா நீங்களும் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவர்களா மாறணும். பாருங்க, 38 வருஷம் வியாதிப்பட்டிருக்கிறான். இயேசு வந்து அவனை பார்க்கிறாரு. பார்த்தோன்னே அவனை பார்த்து என்ன தெரியுமா கேட்கிறாரு? நீ சொஸ்தமாகணும்னு விரும்புறியான்னு கேட்கிறாரு. இப்போ இவன் என்ன திரும்பி சொல்லணும்? ஆமா ஆண்டவரே, நான் சொஸ்தமாகணும்னு விரும்புறேன்னு சொல்லணும். ஆனா பாருங்க, இன்னைக்கு அதே இயேசு உங்ககிட்ட என்னைக்கிட்டையும் வந்து கேட்கிறாரு, உனக்கு சுகம் வேணுமா அப்படின்ட்டு. ஆமா ஆண்டவரே, எனக்கு சுகம் வேணும். ஆனா அந்த சுகம் எப்படி தெரியுமா வேணும்? எனக்கு நீங்க சொல்ற மாதிரிலாம் எனக்கு வேண்டாம். அந்த சுகம் நீங்க சொல்ற மாதிரி, நீங்க தர மாதிரி எனக்கு வேண்டாம். அந்த சுகம் எனக்கு ஒரு ஆபரேஷன் பண்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கத்தியை நீங்க பிடிக்கணும் ஆண்டவரே. நீங்க வந்து ஆபரேஷன் பண்ணணும். ஷபா பாபா, நீங்க வந்து ஆபரேஷன் பண்ணணும். ஆண்டவர் சுகம் வேணுமான்னு கேட்டார், ஆபரேஷன் பண்ணுமாலாம் கேட்கல. ஆமென். கடன் பிரச்சனை விடுதலை வேணுமா அப்படின்னு கர்த்தர் கேட்டாருன்னா, ஆமா ஆண்டவரே எனக்கு பணத்தை கொடுங்க, நான் கடன்ல விடுதலை ஆயிடுறேன்னு சொல்லணும். ஆனா அதுக்கு மாதிரி நம்ம என்ன சொல்றோம்? அப்பா
ஒரு 10 பேர் சேர்ந்துருக்கிறோம். இப்போதான் சகோதரி என்ன பண்ணோம், ஒரு 10 பேர் எப்படியும் சேர்ந்துட்டோம். இதை சேர்க்கறதுக்கு நான் பாட்ட பாடுக்குது ஆண்டவரே. இப்போ என்ன பண்ணுங்க, எல்லாருக்கும் ஆதார் கார்டு வந்துருச்சு, எல்லாருக்கும் பேன் கார்டு வந்துருச்சு. நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒட்டுக்கா எல்லாரும் சேர்த்து எதுவுமே என்ன பண்ணுறோம், அங்கே போய் கொடுக்குறோம். எங்களுக்கு என்ன பண்ணுங்க, இறக்கம் காட்டி அந்த கடன் பணத்தை என்ன பண்ணுங்க வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணும்போது யோசிப்போம், அந்த மாதிரி சிபில் ஸ்கோரை நீங்கள் எப்படியாவது ஏற்றி விட்டுருங்கப்பா. பாஸ்ட்டுக்கெலாம் ஃபோன் பண்ணுவோம்ல, ஐயா வீடு இப்படி இருக்கியா, ஏதாவது பண்ணுன்னு பார்க்குறோம், ஜெபம் பண்ணிக்கங்க ஐயா. ஏம்மா ஒரு லோன் ஒன்று அப்ளை பண்ணியிருக்கிறேன், இதோ இந்த வீடுக்காக எழுதி போட்டிருக்கிறேன், ஜெபம் பண்ணிக்கங்க. பாருங்க, என் ஆண்டவர் உன்னை அப்படி பிச்செல்லாம் எடுக்க விட மாட்டார். ஆமென். வசனம் சார் கைவிடாத வரான், அவர் கைவிடவே மாட்டாராம். ஆமென். நீ பணத்தை போய் கேட்டால் ஒரு பணம் தான் உனக்கு திருப்பி கொடுப்பாரு. ஆமாம். பாருங்க, இந்த 38 வருஷம் வியாதிப்பட்டவன்ற இயேசு கேட்குறாரு, உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ என்ன சொல்லணும், எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும்னு கேட்கணும், எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வேணும்னு கேட்கணும். இல்லை, எனக்கு அந்த மாதிரி நல்லா பண்ணுங்க ஆண்டவர், ஏதாவது எனக்கு செய்யுங்க ஆண்டவர், ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவர்னு கேட்கணும். ஆனால் அதுக்கு மாறா இங்கே என்ன நடக்குது, அற்புதமாக நடக்குது. இயேசு வந்து கேட்டேன் என்ன சொல்லியிருக்கேன், ஆமாம் சுகம் வேணும்னு சொல்லி நான் சொல்கிறான். தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்ன பண்ணுங்க, கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை. எனக்கு யாராவது ஒருத்தர் விட்டு போனீங்கன்னா அவங்க என்னை தூக்கி இங்கே என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. பாருங்க, இயேசு அவன் கிட்ட போனதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? பாருங்க, அவன் 38 வருஷம் வியாதிப்பட்டு இருந்தானா, 38 இயர்ஸ் அங்கே இருந்தானா. இயேசு ரொம்ப தெளிவாக வசனம் சொல்லுது, இயேசு அவனை கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவன் கிட்ட வர்றாரு. அவர் ஏன் பார்த்தோன்னே அப்படி ஏன் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணார் அப்படின்னு சொன்னா, அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி தான் அங்கே இருக்கிறான். எத்தனை பேருக்கு புரியுது? அங்க அநேகர் இருந்தாங்கன்னு வசனம் சொல்லுது சார். ஆனா இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தா என்ன பண்றாங்க ஒருத்தன் பாருங்க. இன்னும் சில பேருக்கு டவுட் இருக்குல்ல, சரி எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த போராட்டம்? இயேசுக்குள்ள வந்தா என்ன வராதுன்னு சொன்னாங்க, பாடு. ஆனா நீங்க பாடுகள் தான் பாட்டாவே இருக்கு. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும்? இல்ல பாருங்க, அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 3வது வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான். அந்த லாசரு வியாதிப்பட்டிருக்கிற விஷயத்த தன்னுடைய சகோதரிகள் இயேசு கிட்ட சொல்றதுக்காக ஆள் அனுப்புறாங்க, ஆள் செட் பண்றாங்க. இப்போ கூப்பிடுறாங்க, தம்பி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு சொல்றாங்க. அவன் சகோதரி ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரே ஒரு செய்தியை மட்டும் கொடுக்குறான். என்ன செய்தி வாசிங்களா அப்படியே 3வது வசனத்தை. பாருங்க, டிவியில் போட்டிருக்கீங்களா பிரதர்? பாருங்க அந்த வசனத்தை நல்லா பாருங்க. ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன். பாருங்க, நம்ம முன்னாடி வந்தோடனே சொல்லல, பக்கத்தில் கைப்பிடிச்சு என்ன சொன்னோம், ஆண்டவர் உங்களை. அப்ப இங்க வசனம் என்ன சொல்லுது, நீர் சிநேகிக்கிறவன். புரியல எனக்கு புரியல. நான் தான் தப்பா படிக்கிறேனா இல்ல பைபிள்ல தப்பா கொடுத்துருக்குதா? ஆண்டவர் லாசரை நேசிக்கிறாரா? ஆண்டவர் நேசிக்கிற லாசருக்கு எப்படி சார் வியாதி வரும்? பாருங்க, வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுது, கர்த்தரை நேசிக்கிறான்றதுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? பிரச்சனை வரும், ஆமென். போராட்டங்கள் வரும், காலதாமதங்கள் வரும், ஆமென். செருப்பால் அடிப்பாங்க நம்மள, கேவலமா பேசுவாங்க நம்மள, திருட்டு பட்டம் கட்டுவாங்க நம்ம மேல, நம்ம செய்யாததை செஞ்சேன்னு சொல்லுவாங்க, வாழ்க்கை நரகமா மாறும், ஆமென். தனிமையாக்கப்படுவோம், வியாதிப்பட்டிருப்போம், நம்மளை பார்க்க ஒரு நாய் கூட வராது, ஆமென். ஆனா ஒருத்தர் கூட நமக்கு இல்ல, நம்ம அடி வாங்குறோம், ஒருத்தரும் வரலையே. அல்லேலூயா. போட்டு அடின்னு அடிச்சு சித்திரவதைப்படுத்துறாரு இவரு, ஆனா யாருமே வரல. நான் சொல்ல, இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் இறங்கி வர போறார் உனக்காக, ஆமென். பாருங்க, வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுது, நீர் சிநேகிக்கிறவன், ஆமென். ஆண்டவர் நேசிக்கிறார் சிஸ்டர், அதனாலதான் டிலே வருது உன் வாழ்க்கையில, வேற ஒண்ணும் கிடையாது, ஆமென். அதுக்கு அடுத்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இந்த வியாதி எதுக்கு? பாருங்க, இந்த வியாதி இப்போ உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை இல்லை, இப்போ நீ போயிட்டு இருக்க இந்த பாதை, இது மரணத்துக்கு ஏதுவாய் கிடையாது. இந்த கடன் உன்னை சாகடிக்க போறது கிடையாது, இந்த டிப்ரெஷன் உன்னை சூசைடுக்குள்ள கொண்டு போகிறது கிடையாது. இந்த ஒரு பாதை, இது நரகம் போல் இருக்கிற இந்த பாதை உன்னை சாகடிக்க போறது கிடையாது. இது அதுக்கு மாறா என்ன நம்ம செய்ய போகுது? தேவனுடைய மகிமைக்காக தான் இப்படிப்பட்டதான காரியங்கள் உன் வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு. என்னடா இது பாருங்க. அதுக்கு அடுத்தது சில அப்படியே கீழே வாசிங்களா சிஸ்டர்.
பாருங்க, இயேசு அன்பா இருந்தாராம் சார். அன்பா இருக்கிற வீட்டில் எதுக்கு சார் பிரச்சனை வருது? இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குல்ல, இயேசு கிட்ட வந்துட்டா பிரச்சனை இல்லைன்றாங்க, வந்ததுக்கு அப்புறம் தான் சார் பிரச்சனையே வந்துச்சுன்றாங்க. சில பேர் சிரிக்கிறாங்க. கரெக்டு தான் பதர். கோகுல் சொல்லும்போது தெரியல, இப்பதான் தெரியுது. எங்க ஊழியக்காரர் என்ன எவ்வளவு சொன்னாரு, ஆனா பாருங்க, நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஊழியக்காரனா நீ பார்க்கணும். ஆமென் ஆமென். ஒரு சகோதரராகவோ இல்ல ஊழியக்காரமாவ ஒரு சகோதரியாகவோ, ஆமென், நீ எந்த அளவுக்கு ஊழியக்காரங்களை கனம் பண்றியோ கர்த்தர் உங்க வாழ்க்கையை கனம் பண்ணுவார். ஆமென். இன்னைக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்களை, தாய்மார்களை நம்ம எப்படி கனம் பண்றோம்ன்றதை கர்த்தர் பார்ப்பாரு. அல்லேலூயா. அவங்க நம்ம எந்த அளவுக்கு கனம் பண்றோமோ நம்ம வாழ்க்கை கனமா மாறும். ஆமென். ஹானர் கிடைக்கும் நமக்கு. ஆனா நம்ம கனவீனம் படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கை நீ கனவீனம் ஆயிடும். பாருங்க, வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுது, ஆண்டவருங்க 3 பேரையும் ரொம்ப நம்ம நேசிச்சாராம். நேசிச்ச ஒரு வாழ்க்கையில தான் என்ன உண்டாகிடுச்சா, வியாதி, அழுக. அவங்க சகோதரிகள் என்ன சிரிச்சுட்டா வந்தாங்க, லாசர் வியாதிப்பட்ட உடனே அழுது புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, இயேசு இங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கு, அவன் வியாதியா இருக்கிறது இயேசு காதுல என்ன பண்ணிடுச்சு, விஷயம் வந்துடுச்சு. வந்தோடனே இப்ப இயேசு என்ன பண்றாரு, உடனே கிளம்பி போனோம். உடனே என்ன பண்ணிட்டாரு, எப்பா கார் எடுப்பான்னு சொல்லி கிளம்பினாரா? என்ன பண்ணாரு, எப்பா விஷயம் வந்திருக்கு, என்ன அவன் வியாதிப்பட்டிருக்கிறான்ட்டு, இன்னும் 2 நாள் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே தான் நம்ம ரெஸ்ட் எடுக்க போறோம், இல்லை ஊழியை தான் செய்ய போறோம், ரெஸ்ட் எடுக்க போறோம், அவ்வளோதான். இல்லை வியாதி ரெஸ்ட் எடுக்க போறோம், அவ்வளோதான். 2 நாள் என்ன பண்ண போறோம், நம்ம சும்மா இருக்க போறோம்ன்றாரு. இருக்கிற பிரச்சனைய சொல்லுவாங்களா, எரியிற நெருப்புல என்ன பண்றாங்களா, இப்போ இருக்கிற பிரச்சனை இன்னும் அதிகமான பிரச்சனை ஆக்கி விடுறாரு சார். இவரு நல்லா போயிட்டு இருந்துச்சு என் குடும்பம், போய் ஜபத்துல தான் சார் வச்சேன், இன்னைக்கு வெடிக்குது சார், பயங்கரமா கொழுந்து வெட்டி எரியுது சார், என்னன்னே தெரியல. பாருங்க, இருக்கிற பிரச்சனை இன்னும் ஒஸ்ட் ஆகுது. வியாதிப்பட்டு தான் சார் இருந்தான், கடைசியா அவன் மரிச்சே போயிட்டான். மரிச்சு 4 நாள் கழிச்சு என்ன பண்றாரு, இயேசு பிரயாணப்பட்டு பெத்தானியாக்கு போய் பார்க்குறாரு. அவன் ஏற்கனவே கல்லறையில் வச்சிருந்தாங்க, இயேசுக்கு தெரியாமல போயிருப்பாரு நினைக்கிறீங்க? பாருங்க, அவர் போய் சொல்றாரு, கல்லை புரட்டி போடுங்கன்றாரு. ஆமென். லாஸ்ட் போய் வெளியே வாங்கின உடனே லாஸ்ட் என்ன பண்ணா, வெளியே வந்தான். அல்லேலூயா. இந்த காலதாமதம் எல்லாம் என்ன தெரியுமா, இந்த காலதாமதம் எல்லாம் இப்போ வாழ்க்கையில வர்றதுக்கான ரீசனு, உன் வாழ்க்கையை கர்த்தர் மகிமையா மாற்றுறதுக்காக தான். இயேசு உன் கூட இருக்கிறான்னு நிரூபிச்சு காட்டணும்ல. இயேசு உன் கூட தான் இருக்காரு, என்ன பண்ணணும், அவர் நிரூபிச்சு காட்டணும். அதற்காக தான் இப்படிப்பட்ட பாடுகள் என்ன பண்ணுது, உன் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிறாரு. அது ரொம்ப நல்லது. நான் சொல்லலை, நீங்க கையில வச்சிருக்க பைபிள் சொல்லுது. ஆமென். அவர் ரொம்ப நேசிக்கிறாரு. அதனால தான் சார் இந்த போராட்டம். நீ இப்ப சந்தோஷப்படணும், துக்கப்பட்டு அழக்கூடாது. ஆமென். போராட்டத்தை பார்த்தோன்னே பிரச்சனையில சார், வாங்க எல்லாம் வாங்க, எல்லாம் என்ன பண்ணுங்க, எல்லாம் வாங்க எங்க வீட்டுக்கு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் வாங்க. ஏன் தெரியுமா, இன்னைக்கு நான் காலதாமதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன், இது காலதாமதம் இல்லை. ஆமென். இன்னைக்கு நான் மூழ்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன், இது நான் மூழ்கலை. நான் சாகருக்கு, நான் சூசைடல் தாட் வருது, தூக்கல தொங்க, நீ தொங்க மாட்ட. உனக்கு சாவடி நினைச்சாலும் உன்னை தேடி வராது. ஆமென். வண்டியில போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுமோ, ஆக்சிடென்ட் ஆகாது. இந்த வியாதி வந்து நான் செத்து போயிட்டு, நீ செத்து போக மாட்டேன். ஐயோ கால் வலிக்குது, நான் படுத்த படிக்க ஆயிடுவோம், நீ அப்படி ஆக மாட்டேன். ஆமென். கர்த்தர் அவருடைய நாம மகிமைக்காக உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுவார். ஆமென். உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் உங்க ஊழியக்காரர் இப்படியாக சொன்னார், கார்ல வரும்பொழுது, ஐயா எங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு, ஆமென், ஆண்டவர் எங்களுக்கு ஒரு மிராக்கிள் பேபியை கொடுத்தாரு, நாங்க மிராக்கிள் பேர் வச்சிருக்கிறோம்னு சொன்னார். பாருங்க, அந்த கால தாமதம் இருக்குல்ல, அந்த 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 கேப் இருக்குல்ல, அதுக்குள்ள போன பிரச்சனைகள், போன பாடுகள் யாருக்கு தான் தெரியும், உங்க ஊழியக்காரருக்கு தான் சார் தெரியும். ஆமென். அந்த வாக்குத்தத்தத்தை அவர் சுகந்தரிக்கும் பொழுது எப்படி இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்க. கையில வாங்கும்போது சிரிச்சுட்டே வாங்கியிருப்பாரு நினைக்கிறீங்களா? கண்கள் எல்லாம் கண்ணீர்களால் நிரப்பப்பட்டிருக்கும். ஆமென். இதுக்கு முன்னாடி அழுகும் பொழுது வேதனைப்பட்டு அழுதுருப்பாரு, ஆனா இப்ப அழுகும் பொழுது சந்தோஷப்பட்டு கண்ணீர் விட்டிருப்பாரு. ஆமென். ஆண்டவர் வாக்குரைத்த ஒரு வாக்கு மாறாதார். பாருங்க, காலதாமதங்கள் ரொம்ப நல்லது. இந்த வசனத்தில் தெளிவாய் சொல்லுது, கர்த்தர் இயேசு என்ன பண்றாரு, அவரே தான் வாண்டனாங்க காலதாமதத்தை கொண்டு வராரு. ஆமென். இந்த ராத்திரி வேலையில கூட உங்களை ரொம்ப என்கரேஜ் பண்றேன். ஆமென். உங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்ன தெரியுமா, உன் காலதாமதம் ரொம்ப நல்லது.
உன் டிலே ரொம்ப நல்லது, உன் போராட்டம் ரொம்ப நல்லது. ஆமென். உன் கீழ்ப்படியாமை நிமித்தமாக தான் இந்த போராட்டம் வந்துச்சு தெரியுமா? நீ ஒழுங்கா கீழ்ப்படிஞ்சிருந்தனா இவ்வளவு பெரிய போராட்டமே கிடையாது. இதுக்கெல்லாம் நினைக்கிறோம் பிசாசு சில அனுமதி இல்ல. வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுது, பிசாசு இதை அனுமதிக்கல, ஆண்டவர் தான் அனுமதிச்சிருக்கிறார். ஆமென். பிசாசு யோபுவை டக்குன்னு ஸ்ட்ரைட்டா வந்து என்ன பண்ணல, பார்க்கல. யார்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டான்? சார் பிசாசால டைரக்டாலாம் உங்களுக்கு தொட முடியாது சார். ஆமென். பிளஸிங் ஏதேன் சபைக்குள்ள வந்துட்டீங்கனாலே நீங்க உங்க 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 மேல ஒரு பெரிய அபிஷேகம் இருக்கும், உங்க மேல ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஆமென். பிசாசு இந்த அபிஷேகத்தை மீறி உங்களை தொட முடியாது. ஆமென். நீங்க ஏதோ சாதாரணமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனா ஒரு பெரிய கவரிங் கீழே நீங்க இருக்கிறீங்க. ஆமென். ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பின் கீழே நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாது, அது ஏதோ சும்மா வந்துட்டு போற மாதிரி இருக்கு, சும்மா வந்துட்டு போற மாதிரி இல்ல. நீங்க வந்து தூங்கிட்டு நீங்க வெளியே போனா கூட உன் மேல தேவனுடைய கரம் இருக்கும், உன் மேல தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். உன்னை ஒரு வியாதி மேற்கொள்ளாது. ஆமென். ஒரு டிப்ரெஷன் உன்னை மேற்கொள்ளாது. ஒருவேளை இங்க இருக்கிற சிலருடைய வாழ்க்கையில சில மனிதர்கள் சில ரிலேஷன்ஷிப் மாதிரி சம்பந்தப்பட்டு சில போராட்டங்கள் உங்க வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கலாம். ஆமென். சில குழப்பங்கள் உங்க வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கலாம். ஐயோ நான் முடிவெடுக்க முடியாம திணறேன், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் சொல்றேன் சகோதரி, கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமென். ஆமென். வேண்டாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? வேண்டான்னு அர்த்தம். வேண்டான்னு சொன்னா நம்ம நோ சொல்ல பழகணுமா? அல்லேலூயா. ஆனா பாருங்க, நீங்க ஈஸியா எஸ் சொல்லிடுறோம். ஆனா நீ எவ்வளவுக்குள்ள நோ சொல்றியோ உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமா பார்ப்ப. ஆமென். வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை நீ பார்ப்ப. வேண்டானா வேண்டாதான். ஆனா பாருங்க, மனுஷனுக்கு முன்னாடி வேண்டான்னு சொல்லுவோம், தனிப்பட்ட முறையில் போயிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருப்போம். பிரதர் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது பிரதர், எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. நான் சொல்கிறேன், பதில் சொல்ல தெரியல, உனக்கு பதில் தெரியும் உனக்கு என்ன சொல்லணும்ன்ட்டு. ஆனால் சொல்ல முடியாமல் மனுஷங்களை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கிறியா? இன்றைக்கி இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் தெளிவான ஒரு முடிவு எடுக்க சொல்கிறாரு. ஆமீன். மகளே, நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாத. ஆமீன். உன் வாழ்க்கையை நான் மகிமையாக மாற்றுவேன். ஆமீன். நீ நினைக்கலாம் எனக்கு இது நான் தட்டி கழிச்சிட்டேன்னா எனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு நினைக்கலாம். நிச்சயமாக ஆகும். ஆமீன். ஒரு பையன் மட்டும் தான் இருக்கிறானா என்ன? நிச்சயமாகும். ஆமீன். நான் சொல்ல, இந்த ராத்திரி வேளையில் உன் வாழ்க்கையில் என்ன திருமண தடை இருந்தாலும் சரி, ஆமீன், உனக்கு பிடிக்கல நோ சொல்லு, பிரச்சனை இல்லை. ஆமீன். கிறிஸ்துவ அறிஞ்ச ஒரு குடும்பத்தில் இருந்து நீ எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு நபரை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவார். ஆமீன். பாருங்க, நான் யாருக்காக பேசுறேன்னு நல்லா தெரியும், தெரியாமலாம் இல்லை. ஆமீன். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இயேசு அவன் கூட தான் இருக்கிறாரு. ஆமீன். அவர் வாங்க கூட தான் இருக்கிறார். ஆமீன். உன் குடும்பத்து கூட இருக்கிறாரான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவர் வாங்க கூட இருக்கிறார். உன் முடிவு அவர் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு. அல்லேலூயா. நோனா நோ தான், அதில் மாற்றமே கிடையாது. புரியுதா சிஸ்டர்? சிறந்ததை கர்த்தர் தருவார். இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தி பெஸ்ட் இஸ் yet to come. சிறந்தது உன்னை தேடி வரப்போகுது. ஆமீன். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீ போயிட்டு இருந்தாலும் சரி, உன்னை தேடி சிறந்தது வரும், தி பெஸ்டானது வரும். தடையான சில எல்லாம் கர்ப்பங்களை கர்த்தர் திறந்து விடுவார் இந்த வருஷம். ஆமீன். ஹல்லேலூயா. அற்புதங்கள் தானாகவே நடக்கும். நடக்க முடியாத சூழ்நிலைகள் மாறும், மூச்சு விட முடியாத சிச்சுவேஷன்கள் மாறும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இன்னைக்கு உன்னை கர்த்தர் ஊழியக்காரியாகவும் கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறாரு. இன்னைக்கு ஒரு முடிவு நிச்சயமா உண்டு. அவன் எல்லாம் இருக்கிறதுல அப்படி எழுந்து நிற்கலாமா? அவன் வாயை திறந்து கேட்க போறேன், ஆண்டவரே என்னை தொடுங்கப்பா, நான் இன்னைக்கு கீழ்ப்படி ஆயத்தமா இருக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த போராட்டத்தில் நான் மாற்றணும்னு நான் விருப்பப்படல. ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு அற்புதம், இன்னைக்கு ஒரு அதிசயம் என் வாழ்க்கையில் நடக்கணும், இன்றைக்கு ஒரு மாற்றம் என் வாழ்க்கையில் நடக்கணும்.